ஓம் சாந்தி 18/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மகஜன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட தட்சிணமுக்காக ஆசிரியராகி பாலனை கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானிகளை நாங்களே அவங்க கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மதிப்பானது. அந்த சங்கமயுகம், இப்போ இந்த சங்கமயுகம் நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாபா கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுஜென்மம் எடுத்திருக்கோம். பிரம்மா பாபா மூலமா சிவபாபா நம்ம தத்தெடுத்திருக்கிறாரு. கடவுளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை மிக மிக மதிப்பானதுன்றாரு. ஏனென்றால் நீங்கள் எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு இப்ப வந்துள்ளீர்கள்ன்றாரு. இப்ப வீடு வாசல் ஒரு 4 செவத்துக்குள்ள இருந்தோம் இல்லையா, அந்த 4 செவத்துக்குள்ள 4 பேரோட விஷயத்த பேசிட்டு இருந்தோம். இப்ப பாபா அதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு போய் பூமிக்கு அப்பாலும் கூட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நிலைக்கு இப்ப வந்துட்டோம். நாம் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதை நீங்க அறிந்துள்ளீர்கள். கடவுள் நமக்கு ஒரு ஜாப் கொடுத்துட்டாரு, நமக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு. நீங்களாம் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வந்தாரு. கேள்வி: பாபாவினுடைய ஆஸ்தியின் அதிகாரம் உரிமை எந்த முயற்சியினால் பிராப்தியாக கிடைக்கின்றது? பாருங்க, பாபாவினுடைய ஆஸ்தி உரிமை எந்த ஒரு முயற்சினால பிராப்தியா எல்லாருக்கும் கிடைக்குது? பதில்: சதா சகோதரன் சகோதரன் என்ற பார்வை இருக்க வேண்டும். நம்ம யாரை பார்த்தாலும் அவங்க ஆத்மாவா பார்க்கணும். அதை வெளியில எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பார்க்கணும். அது மற்றவங்க கூட தெரியக்கூடாது. நம்ம அவங்கள ஒரு ஆத்மாவா நம்ம பார்வை மட்டும்தான் அப்படி இருக்கணும். வாயால சொல்ல தேவையில்ல. நான் ஆத்மா, எதிரால இருக்கிறவங்களும் அவங்களும் ஆத்மா. அவங்க ஒரு உயிர், நானும் ஒரு உயிர். நான் இந்த உடல் அல்ல, அவங்களும் அந்த உடல் அல்ல அப்படின்னு நீங்க அந்த புள்ளியா அந்த தெய்வீக பார்வையை நீங்க பார்க்கும்போதுதான் உங்கள்கிட்ட தெய்வீக தன்மையே வரும். அதனால பாபா சொல்றாரு, ஏன்னா சத்தியத்துல தேவி தேவதைகள் எல்லாரும் அப்படிதான் பார்ப்பாங்க, அந்த உடலை பார்க்க மாட்டாங்க. உடலை பார்த்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு. ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேறணும்னு சொல்றாரு பாபா. இவங்க ஆணு, இவங்க பெண்ணு, இவங்க உடல் இப்படி இருக்கு, இவங்க உடல் குண்டா இருக்கு, இவங்க உடல் வெள்ளையா இருக்கு, இவங்க கருப்பா இருக்காங்க, இவங்க வெள்ளையா இருக்காங்க. இதெல்லாம் எதனாலன்னா நம்ம இந்த உடலை பார்க்கும்போதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தோணுது இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, ஆண் பெண் என்ற உணர்வை வெளியேறணும். அப்போதுதான் பாபாவுடைய ஆஸ்தியின் அதிகாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்றது. பாபா செக் வச்சுட்டாரு இந்த இடத்துல. நீங்க உங்க பார்வையை மாத்தினாதான் உங்களுக்கு ஆஸ்தின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆத்மா ஆத்மான்னு சகோதரன் சகோதரன் நம்ம பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆஸ்தியின் அதிகாரம் முழுமையா கிடைக்கின்றாரு. இன்னும் அரகர் ஆஸ்தி தான் கிடைக்கும். அதனால பிரம்மா பாபா அதை அடைஞ்சாரு, பயிற்சி பண்ணாரு, முழு ஆஸ்தியும் எடுத்துட்டாரு. நம்மலாம் பயிற்சி பண்ணாமலே உட்காந்துருக்கோம். முதல் நாள் பயிற்சி நான் ஆத்மான்ட்டு அந்த பயிற்சியை நம்ம ஒழுங்கா செய்யல. அதனால எப்ப நம்ம செய்யறோமோ அப்பதான் நம்ம கர்மாதித்தை அடைய முடியும். ஆனால் ஆண் பெண் என்ற உணர்வு பார்வை நீங்குவது மிகவும் கடினமாக உள்ளதுன்னு சொல்றாரு. ஆனா எல்லாருக்குமே பிரம்மா பாபா கொண்டு எல்லாருக்குமே கடினமா தான் இருந்துச்சு. ஏன்னா அரை கல்பம் தேகாபிமானம், ஆணா பெண்ணா பாக்குறதுதான் எல்லாருக்குமே அது ஒரு இயல்பாவே இருக்கும் இல்லையா. பாக்குறதுக்கே ஆணா பார்ப்பாங்க, பெண்ணா பார்ப்பாங்க. ஆனா அந்த உணர்வு பார்வை நீங்கிறது மிகவும் கடினமாக உள்ளதுன்றாரு. இதற்காக தான் ஆத்மா அபிமானி ஆகக்கூடிய பயிற்சி இப்ப செய்யணும்ன்றாரு பாபா சொல்றாரு. இவ்வளவு நாள் நான் தேகம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, அப்ப தேகம் கிடையாது, நான் உயிர், நான் நெற்றிபுரத்துல ஜொலிச்சுட்டு இருக்கிறேன், நான் புள்ளி. இந்த அசரீரி பயிற்சி, ஆத்மா அபிமானி பயிற்சி, இந்த உடல்ல வேற நான் வேற அப்படின்ற அந்த பயிற்சி அடிக்கடி செய்யணும். அப்பதான் மத்தவங்களையும் அவங்க அந்த உடல் இல்ல ஆத்மான்றத நம்ம உணர முடியும். எப்போது பாபாவுடைய குழந்தை ஆகிறோமோ அப்போது ஆஸ்தி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்ப நம்ம நம்பிக்கை ஆகிறோமோ அப்போ நமக்கு ஆஸ்தி கிடைக்கும். ஒரு பாபாவுடைய நினைவின் மூலம் சதோ பிரதானமானவர்களே முக்தி ஜீவன் முக்தியை நமக்கான ஆஸ்தியை பெறுவர். யாரோ பாபாவே நினைச்சு யாரையும் நினைக்காம ஒரு பாபாவே நினைச்சு தூய்மை ஆகுறாங்களோ அவங்கதான் முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பெறுவாங்கன்னு சொல்றாரு. பாடல்: கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று அப்படின்னு பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தெரியும், ஓம் என்றால் நான் ஆத்மா, என்னுடையது இந்த சரீரம். அதுதான் ஓம்ன்றதுக்கு அர்த்தம். ஓம்னாலே நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரம். அதுதான் ஓம்னு அர்த்தம். இப்போது நீங்க இந்த நாடகத்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்துள்ள பாபாவை பற்றி அறிந்து கொண்டீர்கள். இப்ப நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, டிராமா பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த சிருஷ்டி சக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிருஷ்டி சக்கரத்தை நமக்கு யார் சொல்லி புரிய வச்சாங்க? பாபா. அவரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏனென்றால் சக்கரத்தை தெரிந்து கொண்டவரை தான் படைப்பவர் என்று சொல்ல முடியும்னு சொல்றாரு.
யார் படைச்சாங்களோ அவங்க தானே அதை பத்தி புரிய வைப்பாங்க. சக்கரத்தை தெரிந்து கொண்டவரை தான் படைப்பவர் என்று சொல்ல முடிந்தார். படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாரும் இப்போது தெரிந்து கொள்ளவில்லை என்றார் பாபா. படித்தவர்கள் பெரிய வித்வான்கள் கூட என்ன சொல்றாங்க, பண்டிதர்கள் கூட இருக்கிறாங்க, அவர்களுக்கு கர்வம் என்பது இருக்கின்றது அல்லவா. அவங்களுக்கு ஈகோ இருக்குது இல்லையா, தான் படிச்சவங்கன்ட்டு அந்த ஒரு ஈகோ இருக்கு. ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது. அவங்களுக்கு இதெல்லாம் கூட இந்த படைப்பு பற்றி தெரியாது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று கூட சொல்றாங்க. இப்போது இது 3 பொருட்கள் ஆகிவிட்டது இல்லையா, இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஞானம்னா என்ன, பக்தினா என்ன, வைராக்கியம்னா என்ன, இது புரிஞ்சுக்கிறதே இல்லைன்றார். சன்னியாசிகளுக்கு வீட்டின் மீது வைராக்கியம் வருது. அவங்க தூய்மையா இருக்கணும், வீடு வாசல் விட்டு போயிடறாங்க. வீட்டுல இருந்தா பிரம்மத்தை நினைவு பண்ண முடியாது, நம்மளால முக்தி அடைய முடியாதுன்ட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அந்த வாழ்க்கை, சுகம், அந்த அந்த காக்கை எச்சத்துக்கான சுகம்னு சொல்லிடுறாங்க. அவர்களுக்குள் கீழானவர் மேலானவர் என்ற பொறாமை கூட இருக்குது. சன்னியாசிகள்ல கூட போட்டி பொறாமை இருக்கான். கீழானவர்கள் மேலானவர்கள் என்ற பொறாமை கூட சன்னியாசிகளாரே இருக்குதுன்றார் பாபா. இவர் உயர்ந்த குலத்தவர், இவர் நடுநிலையில் உள்ளவர், இது போன்ற அவர்களிடம் கூட நிறைய நடக்குதான். எங்க பார்த்தாலும் இந்த பாலிடிக்ஸ் தான் பொழுது, நான் பெரியவன் நீ சிறியவன்றாமல் சன்னியாசிகள்ல கூட இருக்குதான். கும்பமேளாவில் கூட முதலில் யார் முன்வரிசையில் செல்வது என்ற சண்டை கூட அவர்களிடம் நடக்கின்றதுன்னு சொல்றாரு பாபா. பிறகு போலீஸ் விலக்கி விடுகின்றதான். அந்த சாமியார்களே சண்டை நடக்குதான். நம்ம வீட்டை விட்டு காட்டுக்கு போனதே நம்ம அமைதியா இருக்கணும், கோபப்படக்கூடாதுதான். கடைசியில அவங்களால கூட அந்த கோபத்தை அடக்க முடியாது. இது கூட தேக அபிமானம் தான் அதுக்கு இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்க மத்திய அடிச்சுக்கிறது கூட நான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பேன் அப்படின்னா அடிச்சுக்கிறது கூட தேக அபிமானம் தான் இல்லையான்னு சொல்றாரு. உலகில் இருக்கும் அனைத்து மனிதருக்கும் தேக அபிமானிகளைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்துல எல்லாரும் அந்த தேகத்தை தான் புடிச்சுக்கிறாங்க, இந்த தேகாபிமானிகளாக இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகணும்னு சொல்றாரு. தேக அபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இந்த தேக அபிமானத்தை விட்டுட்டு உங்களை நீங்க ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றாரு பாபா. ஆத்மா தான் இப்போது பதிதமாகி உள்ளது. ஆத்மா தான் இப்ப தூய்மையற்றதாகிடுச்சு, அதுல அழுக்கு படிந்துள்ளதுன்றாரு. ஆத்மா தான் சதப்பிரதானமா ஆகின்றது, பிறகு அதேதான் ஆத்மா தான் தம பிரதானமா ஆகின்றது. எப்படி ஆத்மாவோ அப்படிதான் சரீரம் கூட கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மா தூய்மையா இருக்குன்னா சரீரமும் தூய்மையா இருக்கும். இப்ப நகை கோல்டு செய்யறோம் அப்படின்னா அந்த அந்த பவுன் தங்கம் நல்ல தங்கமா 24 கேரட் அதால செய்யற கோல்டும் அப்படியே 24 கேரட்டு, அந்த அதால செய்யற அந்த நகையும் 24 கேரட் நகையா இருக்கும். இந்த தங்கத்துல கொஞ்சம் கலப்படம் இருந்தா நகையிலையும் கலப்படம், நகையும் அந்த அளவுக்கு இருக்காது. அது ஆனா மின்னும், நல்லா மின்னும். ஆனா பாத்தீங்கன்னா போலி பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும். அதனால அதே மாதிரிதான் இங்கேயும் ஆத்மாவும் தூய்மையா இருக்கும்போது சரீரமும் தூய்மையா கிடைக்குது, இயற்கையான அழகோட கிடைக்குது. ஆத்மா எப்படியோ அந்த மாதிரிதான் சரீரம் கிடைக்குதுன்றாரு. கிருஷ்ணருடைய ஆத்மா அழகாக இருக்கின்றது, எனவேதான் கிருஷ்ணருடைய சரீரம் மிகவும் அழகானதாக உள்ளதுன்றது. அவருடைய சரீரத்தில் நிறைய ஈர்ப்பு இருக்கின்றது. கிருஷ்ணரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஏன் பிடிக்குது, அது குழந்தையா கிருஷ்ணர் இருக்காருல்ல, அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் அவரோட சரீரம் மேல நிறைய ஈர்ப்பு இருக்கின்றது. தூய்மையான ஆத்மா தான் கவர்ந்து இருக்கின்றதுன்றார். ஏன்னா அது சரீரத்துல கவர்ச்சி இல்லை, ஆத்மாலதான் அந்த கவர்ச்சி. அந்த ஆத்மா தூய்மையா இருக்குது, அதுதான் நம்மள கவர்ந்து இருக்குது. அந்த வைப்ரேஷன் தான் அவரை நோக்கி எல்லாரும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. லட்சுமி நாராயணனுக்கு கிருஷ்ணரை போன்ற நிறைய மகிமையெல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் தான் நேற்று கூட சொன்னார்ல, கிருஷ்ணர் ராதையா தான் நம்ம ஆகணும், அதுதான் நம்மளோட ஏமு. அப்புறம் தான் லட்சுமி நாராயணனா மாறுறாங்க கிருஷ்ணர் ராதை. அதனால லட்சுமி நாராயணன் கூட கிருஷ்ணரை போன்ற நிறைய மகிமை கிடையாதுன்றார் பாபா. ஏனென்றால் கிருஷ்ணர் தூய்மையான சிறிய குழந்தையாக இருக்கிறார். இங்கு கூட கூறுகின்றார்கள், சிறிய குழந்தைங்க கூட மகானாத்மாவுக்கு சமம்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைங்க 5 வயசு கீழே வர குழந்தைங்கன்னா மகானாத்மான்னு சொல்லுவாங்க. அடிக்க கூடாது, சின்ன குழந்தைங்கலாம் அடிக்க கூடாது, அப்ப மகாத்மாவை அடிக்கிறதுக்கு சமம் அப்படிலாம் சொல்லுவாங்க. மகான் ஆத்மாக்கள் வாழ்வை அனுபவித்த பிறகுதான் விகாரங்களை விடுகின்றார்கள். மகான் ஆத்மாக்கள் தான் யாருன்னா அவங்க குழந்தையா இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் பெருசாகி வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா தான் போவாங்க. அதுக்கப்புறம் விகாரங்களை அப்புறம் விடுறாங்கன்னு சொல்றாரு. வெறுப்பு வருகின்றது. அப்புறம் ஒரு டைம் வரும், ஒரே வெறுப்பாயிடுது, வாழ்க்கை மேல வெறுப்பு வருகின்றது. குழந்தைகள் என்றாலே தூய்மையானவர்கள், அவர்களை உயர்ந்த மகான் ஆத்மா என்று நினைக்கின்றார்கள். எனவே பாபா இப்ப புரிய வைக்கிறார். துறவர சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க சிறிது நிலை நிற்கின்றார்கள். எப்படி வீடு பாதி பழமையாகி விட்டால் பிறகு அதனை பழுது பார்க்கிறாங்க இல்லையா. இப்ப இந்த சன்னியாசிகள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகமே கொஞ்சம் தாங்கி நிக்குது அப்படின்னு சொல்றாரு பாபா. அவங்க தூய்மையினாலதான் இந்த உலகம் கொஞ்சம் அழியாம இருக்குது. இப்ப எப்படி வீடு எல்லாம் பாதி பழசாயிடுச்சுன்னா அதுல பழுது பாக்குறாங்களா, அந்த மாதிரி சன்னியாசிகள்
ஏன்னா அவங்களோட தூய்மை மூலமா இந்த உலகத்தை பிடிச்சிட்டு நிக்கிறாங்கன்றது. அவங்க கூட பழுது வேலை செய்கின்றார்கள், பவித்திரமாக இருப்பதனால்தான் பாரதத்தை தூக்கி நிறுத்துகின்றார்கள் சொல்லி சொல்றாரு. பாரதத்தோட பெருமையே ஏதோ கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதுக்கு காரணமே இந்த சாமியார்கள்னாலதான் சொல்றாரு. பாரதத்தை போல தூய்மையான தேசம், செல்வந்த தேசம் வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா இங்கதான பாபாவை வந்து அவதரிக்கிறாரு. இப்போது பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய இறுதியினுடைய நினைவை ஏற்படுத்துகின்றார். உங்க ஆதியில என்ன நடந்துச்சு, அப்புறம் மத்தியத்துல என்ன நடந்துச்சு, இறுதி இப்ப என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் நம்ம சொல்றாரு. ஏனென்றால் பாபா தந்தையாக, டீச்சராக, குருவாகவும் இப்ப இருக்கின்றார். கீதையில் ஸ்ரீகிருஷ்ண பகவானின் மகா வாக்கியத்தை எழுதப்பட்டது. அவரை பாபான்ட்டு சொல்ல முடியுமா என்ன? கிருஷ்ணர், ஸ்ரீகிருஷ்ணன் மகா வாக்கியம் கிருஷ்ணர் சொன்னார். கிருஷ்ணரை என்னைக்காவது நம்ம தந்தைன்னு சொல்லி தரணும். தந்தையும் நீயே தாயும் நீயன்ட்டு சிவனை தான் சொல்லுவோம். என்னைக்காவது கிருஷ்ணரை சொல்லிட்டு வரணும். அதாவது பதீத பாவனர் என்று சொல்வீர்களா? அதே மாதிரி தூய்மையாக்குபவர் கிருஷ்ணரே வாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையோ? ராமரே வாருங்கள் தான் சொல்லியிருக்காங்க. பதீத பாவனன் என்று சொல்லும் போது மனிதர்கள் கிருஷ்ணரை நினைக்கிறது இல்லை, அவர்கள் பகவானை தான் நினைவு செய்யறாங்க. பிறகு சொல்றாங்க பதீத பாவன சீதாராம், ரகுபதி ராகவ, ராஜாராம் எவ்வளவு குழம்புன்றார்கள் சொல்றாரு. எவ்வளவு குழம்பி போய்க்கிறாங்க பாருன்றாரு. நான் வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு சரியான விதத்தில் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை இப்ப புரிய வைக்கின்றேன் சொல்றாரு பாபா. இப்பதான் அவர் கரெக்டா எல்லாத்தையும் வேத சாஸ்திரத்தை பத்தி அதுல உள்ள மறைஞ்சிருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். முதலில் முக்கியமான விஷயமே, நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. முதல் முக்கிய விஷயம் என்னன்னா, உங்களை நீங்க ஒரு உயிர் நினைச்சுக்காங்க. நான் இந்த உடல் அல்ல, உயிர் நினைச்சுட்டு பாபாவை நினைச்சீங்கனாலே தூய்மை ஆகிடுவேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சகோதரன் சகோதரர்கள், நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் தான். நட்சத்திரத்துல ஜொலிச்சுட்டு இருக்கிற ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள் தான் நம்ம. பிறகு பிரம்மாவின் குழந்தைகள், குமார் குமாரிகள், சகோதர சகோதரிகள் ஆகியது. உடம்புல வரும்போது ஆண் பெண் இருக்கிறதுனால இப்ப பிரம்மா பாபாவுடைய குழந்தை ஆயிட்டதுனால நம்ம எல்லாரும் சகோதரன் சகோதரி, பிரதர் சிஸ்டர் ஆயிட்டீங்கன்றாரு. இதுல குற்றப்பார்வையை நம்ம வைக்க கூடாது. ஆண் பெண்ணு அப்படின்ட்டு அந்த வெளி உலகத்துல பாக்குற மாதிரிலாம் நம்ம பார்க்க கூடாது. பார்த்தா பிரதர் சிஸ்டர், இல்லைன்னா பிரதர் பிரதர், எல்லாருமே ஆண்ன்ற மாதிரி பார்க்கணும். இது புத்தி நினைவிருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. உண்மையில் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் தான். பிறகு சரீரத்தில் வர்றதுனாலதான் அவங்க சகோதரன் சகோதரியாக ஆகிவிடுகின்றோம் சொல்றாரு. அந்த அளவு புத்தி கூட இல்லை புரிந்து கொள்வதற்கு. அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை என்றால் நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆகிறோம் இல்லையா? அவ எவ்வளவு கேவலமா திட்டாரு. அந்த அளவு புத்தி கூட இல்லை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. நம் கடவுள் நமக்கு அப்பானா அப்ப நம்ம எல்லாரும் சகோதரர்கள் தானே அப்படின்னு சொல்றாரு. பிறகு சர்வ வியாபி என்று எப்படி கூடுகின்றீர்கள் வர கேக்குறாரு. இதே வர திட்டிச்சு, நல்லா திட்டிட்டு இதை வேற சொல்றாரு. பிறகு சர்வ வியாபின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்றாரு. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருன்னு எப்படி சொல்றீங்க? நான் அப்பானா நீங்க எல்லாம் குழந்தைங்கன்னா, நீங்க எல்லாம் சகோதர சகோதரிகள். அப்புறம் நான் எல்லா இடத்துலயும் இருக்கிறேன்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? அந்த சர்வ வியாபின்னு எப்படி சொல்றீங்க? ஆஸ்தி குழந்தைகளுக்கு தான் கிடைக்கும், தந்தைக்கு கிடைக்காதுன்னு சொல்றாரு. இப்ப அப்பா இருக்கிறாருன்னா அவரோட ஆஸ்தி குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. குழந்தைங்க போய் ஆஸ்தியை தந்தைக்கு கொடுப்பாங்க. நான் உத்தாவா இருக்குது அதான் சொல்றாரு. அப்ப சர்வவியாபி எனக்குள்ளார நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறீங்க, அப்ப நீங்க வந்து எனக்கு கொடுப்பீங்களா ஆஸ்தின்னு கேட்கிறாரு. எப்படி எல்லாரும் ட்விஸ்ட் அடிச்சு கேட்கிறாரு. பாபாவோட மருந்து குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கின்றது, கடவுள் தந்துதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. பிரம்மா கூட சிவபாபாவின் குழந்தை அல்லவா? இந்த பிரம்மா பாபா கூட இவருடைய குழந்தை தான். இவருக்கும் சிவபாபாவிடம் ஆசை கிடைக்கின்றது. நீங்கள் அனைவரும் பேர குழந்தைகளா இருக்கிறீங்க. சிவபாபாவுடைய பேர, இல்ல பிரம்மா பாபா நமக்கு அப்பானா சிவபாபா நமக்கு தாத்தா, அதனால அனைவரும் பேர குழந்தைகள்ன்றாரு. உங்களுக்கும் உரிமை இருக்கின்றது, நம்ம கூட உரிமை இருக்குது. ஆத்மா ரூபத்தில் அனைவரும் குழந்தைகள் தான். பிறகு சரீரத்தில் வரும்போதுதான் சகோதரன் சகோதரி என்று நீங்க சொல்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. ஆத்மா ரூபத்துல எல்லாருமே பாபா குழந்தைங்க தான். இருந்தாலும் நம்ம சரீரத்துல வரும்போதுதான் பிரதர் சிஸ்டரா ஆயிடுவீங்க. சரி, எந்த உறவும் உங்களுக்கு கிடையாதுன்றது. அதுக்கப்புறம் சித்தப்பா மாமா மாமி கணவன் மணி எதுவும் கிடையாதுன்றாரு. எல்லாம் பிரதர் சிஸ்டர் தான். ஆனா வெளியில சொல்லிவிடாது. உள்ளுக்குள்ளார நீங்க அந்த திருஷ்டியில தான் பார்க்கணும். சதா சகோதரன் சகோதரன் இந்த திருஷ்டி மட்டுமே இருக்க வேண்டும். நீங்க யாரை பார்த்தாலும் இவங்க என்னுடைய சகோதர ஆத்மா, அவங்க நிச்சயத்தை பாருங்க. இவங்க கூட பரந்தாமத்துல இருந்து வந்து இங்க இந்த உடம்பு எடுத்து நடிச்சுட்டு இருக்காங்க. நானும் பரந்தாமத்துல வந்து இந்த உடம்பு எடுத்து நடிச்சுட்டு இருக்கேன். இவங்களும் என்னுடைய ஒரு குழந்தைய பார்த்தா கூட அப்படிதான் நீங்க பார்க்கணும். இது கூட ஒரு ஆத்மா இந்த உடம்புல இருக்குது. இது ஏதோ போன பிறகு ஏதோ ஒரு உடல் எடுத்து விட்டுட்டு இப்ப வந்து ரீசெண்டா பிறந்திருக்குது. இந்த இது கூட ஒரு சகோதர ஆத்மா அப்படின்னு பாருங்க.
ஆனா வெளியில சொல்லக்கூடாது. வெளியில சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார அந்த பார்வை வந்து அந்த மாதிரி இருக்கணும்ன்றாரு. ஏன்னா கலியுகத்துல நம்ம பேசும்போது ஞானத்தெல்லாம் ரொம்ப பேச முடியாது. பிரதர் பிரதர்ன்ட்டு வெளியில போயிட்டுலாம் கணவன் வந்து பிரதர் சொல்றது, மாமியார் வந்து சிஸ்டர்ன்னு சொல்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது. வெளியில போயெல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்க வந்து பார்வை மட்டும் அந்த மாதிரி வைங்க. வெளியில எதையுமே வாயால அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பாபா உங்களை பார்வை மட்டும் தான் அப்படி பார்க்க சொல்றாரு. வாயால் அவர் எதையுமே சொல்லல. ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேறணும்ன்றாரு. இப்ப நீங்க இந்த பார்வையை மாத்துங்க, இந்த கண்ணாடியை மாத்துங்க. இந்த கண்ணாடியை மாத்தும் போது உங்களுக்கு ஆண் பெண் என்ற அந்த உணர்வு வெளியேறணும்ன்றாரு. சுத்தமா அந்த ஆணு அவங்க பெண்ணு அந்த உணர்வே உங்களுக்கு வரக்கூடாதுன்றாரு பாபா. அந்த மாதிரியே பார்க்காதீங்கன்றாரு. நான் பெண்ணு அவங்க ஆணு பெண்ணு கூட பெண்ணை பாக்குறது அதெல்லாம் கூட பார்க்காதீங்கன்றாரு. வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்கன்றாரு. இவங்க அழகா இருக்காங்க, இவங்க முகம் அழகா இருக்குது, இதெல்லாம் கூட நீங்க பார்க்க தேவையில்ல. நீங்க வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்க. ஆண் பெண் இருவருமே கூறுகின்றீர்கள் ஓ இறைத்தந்தையே என்று நம்ம சொல்றோம். ஆண் பெண் ரெண்டு பேருமே நம்ம கூப்பிடுறோம். நீங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க காட்ஃபாதர் தான் சொல்றாங்க. எனவே எல்லாருமே சகோதரன் சகோதரி ஆகிவிட்டீர்கள் இல்லையா? நீங்க பாடமே இதான் பாபா எடுக்கிறேன். நீங்க எல்லாருமே என்ன ஆயிட்டீங்க? பிரதர் சிஸ்டர் ஆயிட்டீங்க. எப்போது சங்கமயத்தில் பாபா வந்து படைப்புகளை உருவாக்குகின்றாரோ அப்போது நாம் சகோதரன் சகோதரி ஆகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சங்கமயத்துல பாபா வந்துட்டாரு, வந்து நம்ம எல்லாரையும் படைச்சிட்டாரோ அப்போல இருந்து நம்ம பார்வை மாறிடுச்சு. நம்ம எல்லாரும் அதுக்கு முன்னாடி வேற வேற உறவுல இருந்தாலும் இப்ப நம்ம பிரதர் சிஸ்டரா ஆகிறோன்றாரு. ஆனால் ஆண் பெண் என்ற திருஷ்டி விலகுவது மிக கடினமாகத்தான் இருக்குது. ஆனா 2000 வருஷமா நம்ம எப்படியே பழகிட்டோம் இல்லையா? ஆனா பாக்குறது பெண்ணா அதனாலதான் விகாரங்கள் அதிகமாயிடுச்சு. இந்த பார்வை விலகிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது என்றார் பாபா. நீங்கள் இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார். உங்களுக்கு வந்து இந்த அந்தர்முகி சதா சுத்தின்னு சொல்லுவார் பாபா. உண்மைக்கு உண்மை வந்து தன்னைத்தான் பாருங்க. நெற்றிபுரத்துல நான் தான் ஆத்மா ஜொலிச்சுட்டு இருக்கேன், என்ன நானே பார்த்துட்டு இருக்கேன். எதிரால வரவங்க அவங்களும் ஆத்மா அப்படி பார்த்து எனக்கு ஆத்மாவை பார்க்கதான் பிடிக்குது. அந்த மாதிரி இவ்வளவு நாள் தேகம் தேகம் பிடிச்சது இல்லையா? தேகத்தை பார்க்க பிடிச்சது. தேகம் அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன கலரு, இதெல்லாம் பார்க்க பிடிச்சது இல்லையா? இப்ப அது வந்து பிடிக்க கூடாது. ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். சொர்க்கம் வேணும்னா நம்ம இந்த பார்வையை மாத்திருக்கோம். இப்ப இங்க இருக்கிற மாதிரி நம்ம பழையபடி இருந்தாலும் இங்கேயேதான் இருப்போம். நம்ம இல்லையா நரகத்துலதான் இருக்கும். நீங்க நரகத்தை விட்டு போனோம்னா இப்ப நீங்க ஆத்ம அபிமானி ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவினுடைய குழந்தையானால் தான் ஆஸ்தி இப்ப கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபாவுடைய குழந்தைய பாபா புள்ளியா இருக்கிறாரு, நம்மளும் புள்ளியானாதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கும்ன்றாரு. என் உடனே நினைவு செய்தால் பாவனமாகி விடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நான் புள்ளின்னு நினைச்சிட்டு பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். பரந்தாமத்துல புள்ளியா இருக்காரு, அவருதான் எங்க அப்பா, நானும் புள்ளியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தூய்மையாடுவீங்கன்றாரு. அப்ப நீங்க யாரையும் அந்த பார்வையால பார்க்க மாட்டீங்க, அந்த உடம்ப பார்க்க மாட்டீங்க. இப்ப எதனால பிரச்சனை இருக்குன்னா அந்த உடம்ப பாக்குறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. அவங்கள பார்த்தா அவங்களுடைய பழைய எதிரின்னு ஞாபகம் வருது, அவங்க பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது, நமக்கு பிடிக்காதெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த முகத்தை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் எதனாலன்னா அந்த உடலை பாக்குறதுனால தான். உடலையே பார்க்காதீங்கன்றாரு பாபா, ஆத்மா மட்டும் பாருங்க, அப்ப நீங்க தூய்மையாயிடுவீங்கன்றாரு. பாபா நினைச்சிட்டு தூய்மையாயிடுவீங்க. சதோ பிரதானமாகாமல் நீங்கள் முக்தி ஜீவன் முக்திக்கு செல்லவே முடியாதுன்றாரு. நீங்க தூய்மை ஆகாம முக்திக்கும் போக முடியாது, ஜீவன் முக்திக்கும் போக முடியாதுன்றாரு. இந்த யுக்தியை சன்னியாசிகள் முதலியவர்கள் ஒருபோதும் நமக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரி யுக்திலாம் சன்னியாசிகள் நமக்கு சொல்லிவிட முடியாது. நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்காங்க, என்ன நினைவு என்று எந்த சன்னியாசியாவது சொல்லுவாங்களா? அவங்களே ஒரு உடம்பு, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவங்கள நினைச்சு என்ன ஆக போகுது? இதெல்லாம் வந்து கடவுள் தான் சொல்லிட்டு இருக்காரு. தன்னை ஆத்மா என்ற உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் ஒருபோதும் கூற முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவுக்கு தான் இது கூறப்படுது. இந்த மகா வாக்கியம் யார் சொல்ல முடியும்? இது வந்து கீதையில இருக்குது. இந்த மகா வாக்கியம் கிருஷ்ணர் கூட சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு உடம்பு இருக்கு இல்லையா? உயிர்னு நினைச்சுட்டு என்ன நினைவு பண்ணுங்கன்னு யார் சொல்ல முடியும்? பரமாத்மா தான் சொல்ல முடியும். அந்த பரமாத்மா யாருன்னா சிவன் தான். அவர்தான் அல்லா ஜஹோவான்ட்டு வேற வேற பேர்ல நம்ம அழைக்கிறோம். பரம்பிதா பரமாத்மா ஆத்மா என்ற அனைவரையும் நம்ம கூறுகின்றோம், ஆனால் அவரை பரமாத்மா என்று கூறுகின்றோம். நம்ம வந்து ஆத்மான்ட்டு நம்ம எல்லாரும் சொல்றோம், ஆனா அவரை பரம்பிதா பரமாத்மான்ட்டு தான் நம்ம வந்து சொல்றோம். குழந்தைகளே நான் வந்திருக்கிறேன் குழந்தைகளிடம் என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, யாரு கடவுளெல்லாம் நம்ம கூட்டான், கடவுளே வந்துட்டாரு, வந்து சொல்றாரு, குழந்தைகளே நான் வந்திருக்கிறேன் குழந்தைகளிடம் சொல்லி பாபா சொல்றாரு. எனக்கு பேசுவதற்கு வாய் வேண்டும் அல்லவா? நான் எப்படி பேசுவேன்? ஒரு ஆத்மா உடம்பு விட்டு வெளில போயிடுச்சுன்னா அதால நம்ம கிட்ட பேசவே முடியாது இல்லையா? சூட்சும சரீரத்துல ஆவி உடல்ல இருந்தா கூட
பேய் வருது, ஆவி வருது, நான் ஆவி உங்கள்கிட்ட பேச முடியுதா? அது வாய் இருந்தாதான் பேசும். அசைவுதான், அது அசைவும் போகும் வரும். அதுதான் பார்த்துட்டு பயப்படுவாங்க எல்லாரும். மற்றபடி அது பேச முடியாது. அதே மாதிரி கடவுளுக்கும், கடவுள் வந்து அவருக்கு சூட்சும உடல் கூட கிடையாது. அவர் வெறும் புள்ளியா இருக்காரு. அவர் எப்படி நம்மகிட்ட பேசுவாரு? அதனால எனக்கு பேசுவதற்கு வாய் வேண்டும் அல்லவான்றார். தற்சமயம் ஆங்காங்கே பசுவின் வாய் அவசியம் வைத்திருக்கிறாங்க. ஒரு பசுவை ஒண்ணு வச்சு அது வாயில இருந்து தண்ணி வர மாதிரி கங்கை நீர் வருதுன்னு சொல்றாங்க. பசுவின் வாயிலிருந்து அமிர்தம் வெளிப்படுகிறது என்று சொல்கின்றார்கள். உண்மையில் அமிர்தம் என்று சொல்லப்படுவது ஞானத்தை தான் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே அந்த அமிர்தம்ன்றது கங்கை நீர்ன்றாங்க. அந்த கங்கை நீர் உண்மையிலே அந்த ஞானம் தான். பசு வாயில இருந்து அந்த ஞானம் கொட்டுதுல, அந்த ஞானம் தானா கொட்டுதா? ஞானம் அமிர்தம், ஞான அமிர்தம் இப்ப வாயிலிருந்து வெளிப்படுகின்றதுன்னு சொல்றாரு. உண்மையில அது வந்து தண்ணீர், அது கங்கை நீர் பசு வாயில இருந்து வர மாதிரி காமிச்சிட்டாங்க. அதாவது உண்மையானது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, அது ஞான அமிர்தம். அது எந்த வாயில இருந்து வருதுன்னா பிரம்மா வாயில இருந்து இப்ப வெளிப்படுகின்றதுன்னு சொல்றாரு. இதில் தண்ணீருக்கான விஷயமே கிடையாதுன்றாரு. இந்த பசு தாயாகவும் இருக்கின்றது. இந்த பிரம்மா பாபா நம்மளோட தாயாகவும் இருக்கிறார். பாபா இவருக்குள் பிரவேசம் வந்து இருக்கின்றார். இந்த பிரம்மா பாபா உடல்குள்ளார பரமாத்மா பிரவேசமா இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு உயிர் தானே. ஒரு உயிர் இன்னொரு உயிருக்குள்ள, இன்னொரு உடல்ல பிரவேசமாக முடியும். இப்போ ஒரு உடல் இருக்குன்னா அதுல ஒரு ஆத்மா இருக்குன்னா அதுல இன்னொரு ஆத்மாவும் பிரவேசமாக முடியும். அதுதான் அந்த பேய் வந்து பிரவேசமாகுது, இன்னொரு உடல் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சினிமாலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? நிறைய சினிமால காட்டுறாங்க இந்த மாதிரி ஆவி வந்து பிரவேசம் ஆயிருக்குது இந்த பொண்ணோட உடம்புல அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் உண்மைதான். அது இப்ப கூட நடக்குது நிறைய இடத்துல. அது உண்மையாவே நடக்குது. அப்ப அதெல்லாம் நம்ம நம்புறோம் இல்லையா? அது மாதிரிதான் பிரம்மா பாபா உடல் உள்ளார பரமாத்மா என்ட்ரா இருக்கிறாரு. எதுக்காகனா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. ஏன்னா அவரை பத்தி எல்லாரும் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கனால இப்ப உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. பாபா இவர் மூலமாக உங்களை தன்னுடையவராய் பார்த்திருக்கிறார். இந்த பிரம்மா பாபா மூலமாக நம்மள அவருடைய குழந்தையா தத்தெடுத்துக்காரு. இவரிடமிருந்து நமக்கு ஞானம் வெளிப்படுகின்றது. அவர்கள் கல்லால் செய்து அதில் வாயை காட்டியிருக்கிறாங்க. அந்த பசு மோகத்தை உருவாக்கி கல்லால அதுல வாயை காமிச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து தண்ணீர் வெளிப்படுது. பசு வாய் கவுமுக்குன்னு சொல்றாங்க. அது பக்தியின் பழக்கமாகிறது. பக்தியில எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையை வந்து கொஞ்சம் தான் இருக்கும், மாவுல உப்பு கலந்து. ஆனா அதை நம்ம தோண்டி தோண்டி எடுத்தாதான் உண்மையான விஷயங்கள் வரும். உண்மையான விஷயங்களை நீங்கள் தான் இப்ப தெரிஞ்சிருக்கீங்க. பீஷ்மர் பீஷ்மர் போன்றவருக்கு குமாரிகள் நீங்கள் தான் ஞானம் வந்து போடுகின்றீர்கள் சொல்றாரு. இந்த பீஷ்மர் பிதாமகர் வந்து சிகண்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கதான் வந்து அவங்க இப்போ ரீபத் எடுத்து வந்து அவங்க வந்து பழிவாங்கன்றதாக வருவாங்க. வந்து அவங்க மூலமா தான் ஃபர்ஸ்ட் அம்பு போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் வந்து அம்பு படைகளை படுக்க வைப்பாரு. ஏன்னா பீஷ்மர் வந்து ஒரு பெண் கையால ஒரு பெண் கையால அம்பு போடும்போது அவர் எதிர்த்து போரிட மாட்டார். அத வந்து அந்த மாதிரி அவர் ஒரு லட்சியம் வச்சிருப்பாரு. அதனால வந்து பீஷ்ம பிரகாரம் ஏதோ சொல்லுவாங்க. பீஷ்மர் வந்து அந்த சத்தியம் எடுத்திருப்பாரு. அதாவது கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து பெண்களுக்கு எதிராக போரிட மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் அவர் அதை கடைபிடிப்பாரு. அது மாதிரி அவர் கடைசியில அவங்க வந்து அம்பு போடும்போது அப்படியே கம்முன்னு நிற்பாரு. அப்புறம் அம்பு படுக்கையில அர்ஜுனன் படுக்க வச்சிருவாரு. இது வந்து அங்க மகாபாரத கதை. இது வந்து ஸ்தூலமா காமிச்சிருக்கிற கதை இது. ஆனா அதெல்லாம் உண்மையா நடந்தது கிடையாது. ஆக்சுவலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து சன்னியாசிகள்லாம் பெண்கள் பேசினா வாய் திறக்க மாட்டாங்க. அதனால எங்க சகோதரிகள் போயிட்டு நம்ம ஞானத்தினுடைய அம்ப பாபா நினைவுல இருந்து சொல்லும் போது அப்ப வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும், சன்னியாசிகளுக்கு புரிஞ்சிடும். அதனால அவங்க ஞான அம்பு இங்க சிஸ்டர்ஸ் வந்து போடுறாங்கன்னு சொல்றாரு. இதுதான் அவங்க இந்த மகாபாரத்ல அந்த கதை மாதிரி காமிச்சிட்டாங்க. நீங்கள் பிரம்மா குமாரிகள், அதர் குமார் மேலும் அதர் குமாரிகள் இருவருக்குமே இப்ப கோயில் இருக்கின்றதுன்னு சொல்றாரு பாபா. கன்னியாசுக்கும் கோயில் இருக்கு, அதர் குமாரிகள் அதர் குமார்ஸ்க்கும் கோயில் இருக்குன்றாரு. எல்லாரும் தானே இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாருக்குமே பாபா கோயில் கொடுக்குறாரு. நடைமுறையில் உங்களுடைய நினைவு சின்னம் கோயில்கள் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க வாழ்ந்துட்டு போனதுக்கான உங்களுக்கு நினைவு சின்னம் துவாபரகர் வந்து ஒரு கோயில் கொடுத்துறாரு பாபா. அந்த கோயில்ல சிலையா உட்கார வச்சிருக்காரு. அந்த சிலை எப்படி இருக்குன்னா இப்போதைய நம்மளுடைய புருஷார்த்தம் தான் அந்த சிலையா உருவாயிட்டு இருக்கு. இப்ப நம்ம செதுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எந்த மாதிரி ஒழுங்கா பாபா சொல் பேச்சு கேட்டு நடக்கிறோம் ஸ்ரீமத் படி அந்த சிலை வந்து எந்த அளவு வரும், அந்த 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 மாதிரி கோயில் கொடுப்பாரு. அந்த கோயில் வந்து நம்ம புருஷார்த்தத்துக்கு தகுந்த மாதிரிதான் அந்த கோயிலை திறக்கிறது மூடுறது எல்லாம். நம்ம வந்து ஒழுங்கா அமிர்த வேலை ஏறி இருக்கிறோம், ஒழுங்கா எல்லாமே செய்யறோம் நாள் முழுதும்னா அதை டெய்லி அந்த கோயிலை திறந்து வச்சு டெய்லி அந்த பூஜை செய்வாங்க. இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் திறக்கிறாங்கன்னா அப்ப வந்து புருஷார்த்தமே அறக்குறையா நம்ம செய்யறோம்னா
6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் புருஷார்த்தம் செய்யணும். பிகேவான்ட்டு 6 மாசம் கழிச்சு நான் பிகே ஆயிட்டு அப்புறம் திரும்ப வந்து பிகே ஆகணும்னா அப்ப 6 மாசத்துக்கு அந்த கோயிலே திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இப்ப வந்து இந்த மாதிரிதான் நம்மளுடைய புருஷார்த்தத்தை வச்சுதான் இந்த கோயிலே பாபா நமக்கு கொடுக்குறாரு. அப்ப பாத்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்ம கோயில் கிடைக்கும். இப்போது பாபா வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். எப்போது நீங்கள் பிரம்மா குமாரிகள் ஆனீர்களோ அப்போது உங்களிடம் கெட்ட பார்வை இருக்க முடியாதுன்றது. நீங்க பிகே ஆயிட்டீங்கன்னா நீங்க மற்றவங்களை பாக்குறதுல உங்களுக்கு கெட்ட பார்வை இருக்க முடியாதுன்றாரு. ஏன்னா நம்ம எல்லாம் சகோதரன் சகோதரிகள். இல்லை என்றால் உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. தர்மராஜ் முறையில இதெல்லாம் வந்து சீனா போட்டு காமிச்சு தண்டனை கொடுத்தாரு. கெட்ட பார்வை பாக்குறதே தப்பு. அதாவது ஆணா பாக்குறது பெண்ணா பாக்குறது இங்க வந்து கலியுக விஷயங்கள் மாதிரி நம்ம சென்டர்ல பண்றது பெரிய தப்பு. ஆணா பாக்குறது பெண்ணா பாக்குறது அதோட மத்தவங்களை பார்த்து சேர்த்து வச்சு பேசுறது. ஆண் பெண் 2 பேர் சாதாரணமா பேசிட்டு இருந்தாங்க அவங்கள சேர்த்து வச்சு பேசுறது இதெல்லாம் கூட குற்றப்பார்வை. எல்லாமே குற்றப்பார்வைதான். ஆனா மற்றவங்களை அந்த மாதிரி பார்க்கவே கூடாது. நம்ம எல்லாரும் ஆத்மா சகோதரன் பார்க்கணும். ஏன்னா வந்து யாருக்கு எது உண்மை பொய்யும் தெரியாது. அவங்கவுங்க பண்றதுக்கு அவங்கவுங்க தண்டனை தர்மராஜ் முறையில அடையப்படுறாங்க. இதுல நம்ம ஏன் நடுவுல போயிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க இவங்க சரியா இல்ல அப்படின்ட்டு நம்ம அந்த அந்த பாவத்தை நம்ம ஏற்றுக்கூடாது. அதான் பாபா சொல்றாரு குற்ற பார்வை வைக்காதீங்கன்றது. தேக அபிமானத்தின் வரும்போது ஆத்மா சகோதரன் என்பது மறந்துடுகின்றதுன்னு சொல்றாரு பாபா. இப்ப நீங்க தேக அபிமானத்துல வரீங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா நீங்க எல்லாருமே ஆத்மாக்கள் சகோதரன்றதை மறந்து போயிருந்தீங்க. அதனாலதான் நிறைய விக்கர்மம் நடக்குதுன்றாரு. நானும் பீட்டு இவர்களும் பீட்டு எனவே விகாரத்தின் பார்வை ஏற்பட முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நானும் பிரம்மகுமாரி இவங்களும் பிரம்மாகுமாரன் அப்ப விகாரத்தின் பார்வை வந்து நமக்குள்ள ஏற்பட முடியாதுன்றாரு. நீங்க நெற்றி பூர்வத்துல பாருங்க சகோதரர் இவர் சகோதர ஆத்மா நான் சகோதர ஆத்மா அப்படிதான் பார்க்கணும். எல்லாருமே வந்து பரிணாமத்துக்கு போய் ஆகணும். இப்ப கடைசி நம்ம முடிவு வந்துட்டோம். இப்ப போய் நம்ம வந்து ஆணா பெண்ணா பாக்குறது இதெல்லாம் இப்படி பார்த்தோம்னா நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா சொர்க்கத்துல தேவி தேவதைகள் வெறும் ஆத்மாவை தான் நம்மள பார்ப்பாங்க. ஆத்ம உணர்வு மட்டும்தான் அங்க இருக்கும். உடலை பாக்குற பழக்கமே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அசுர சம்பிரதாயத்தில் உள்ள மனிதர்களால் விகாரம் இல்லாமல் இருக்கவே முடியவில்லை. ஆனா இப்ப கலியுகத்துல முக்கால்வாசி விகாரம் இல்லாம இருக்க முடியவில்லை. எனவே தடைகளை போடுறாங்க. அதனாலதான் பிகே ஆகிறதுக்கு விட மாட்டாங்க இல்லையா. போகவே விட மாட்டாங்க. சென்ட்ரல் போறியா ஏன் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்லயே இரு அப்படின்வாங்க. வீட்லயே எதுக்கு அங்கெல்லாம் போற அப்படின்வாங்க. அதனாலதான் தடை போடுறாங்க. இப்போ வந்து பிரம்மகுமாரிகளுக்கு பாபாவிடம் இருந்து ஆசி கிடைக்கின்றதுன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு வந்து பாபாட்ட இருந்து ஆசி கிடைக்குது. பாபாவுடைய ஸ்ரீமத் வழிதான் நடக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையாக வேண்டும். இப்ப பாபா என்ன சொல்றாரு அடி மீது அடி வச்சு ஸ்ரீமத் படி நடக்கணும். தூய்மையாகணும்ன்றாரு. இது அந்த விகாரி மரண உலகத்தின் கடைசி ஜென்மன்றாரு. இப்ப இது என்னன்னா இந்த கடைசி கலியுக இறுதி விகாரி உலகம் மரண உலகம். இதுல கடைசி ஜென்மம் நமக்கு இது கூட யாருக்கும் தெரியலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அமர லோகத்தில் விகாரங்களே இருப்பதில்லை. நீங்க சொர்க்கத்துக்கு போனோம்னா அங்க வந்து அந்த 5 விகாரங்களே கிடையாதுன்றாரு. சதோ பிரதான சம்பூர்ண நிர்விகாரங்கள் என்று அவர்களுக்கு தான் கூறப்படுது. சொர்க்கத்துல வாழறவங்களுக்கு பேரு தான் சதோ பிரதான சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று சொல்றாரு பாபா. இந்த உலகில் சம்பூர்ண விகாரிகளாக சமூக பிரதானமாக இருக்கின்றனர். இங்க வந்து சம்பூர்ண விகாரி சொல்றாரு. அந்த சம்பூர்ண நிர்விகாரி இங்க சம்பூர்ண விகாரி. அதாவது காமம் கோபம் பாட்டு ஆசை அகங்காரம் நிரம்பி போயிருக்குது. என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த தப்பெல்லாம் இங்க கலியுகத்துல நடக்கும். அதெல்லாம் அங்க இருக்கவே இருக்காது. சொர்க்கத்துல அதெல்லாம் என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அப்படியே ஆப்போசிட்டான உலகம் அது. இது ஆப்போசிட்டான உலகம்ன்றாரு. புகழ் கூட பாடுகின்றார்கள். நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று லட்சுமி நாராயணத்துக்கு பாடுறாங்க. நாங்கள் விகாரி நாங்க பாவின்னு சொல்லி பாடிக்குவாங்க. சம்பூர்ண நிர்விகாரிகளுக்கு பூஜை செய்யறாங்க. பாரதவாசிகள் நீங்கள் பூஜை நிலையிலிருந்து பிறகு பூஜாரி ஆகிறீங்க என்பதை பாபா வந்து இப்ப புரிய வைக்கிறார். நம்ம தான் இப்ப பூஜை நிலையில இருந்து பூஜாரி ஆயிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரம் பக்தியின் பிரபாவம் நிறைய இருக்குது. வந்து பக்தியின் பலனை கொடுத்து பக்தர்கள் பகவானை நினைவு செய்யறாங்க. பக்தி என்ன மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. முக்கியமானது 4 தர்ம சாஸ்திரங்கள் தான். 1 தேவதா தர்மம். இது பிராமணன் தேவதை சத்திரியன் என்று 3 வந்து விடுகிறதுன்றாரு. பாபா 3 பேரையும் தான் ஸ்தாபனை பண்றாரு. வந்து பிராமணனா மாத்துறாரு, தேவதை ஆகுறாங்க, சத்திரியனா ஆகுறாங்க. யாரு வந்து 5 விகாரத்தை வெல்றாங்களோ அவங்க தேவதை ஆகுறாங்க. யாரெல்லாம் வெல்லவே அவங்க சத்திரியனா ஆயிடுறாங்க.
இந்த 3 தர்மத்தை இப்ப பாபா ஸ்தாபனை செய்யறாரு. பாபா பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிராமணர்களுடைய உயர்ந்த நிலை சங்கமேகத்தில் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பிகே உடைய உயர்ந்த நிலையை பாத்தீங்கன்னா இங்கேதான் சங்கமேகத்துலதாங்க. இங்கேதான் நம்ம தேவதையா மாறும். இங்கேயே நம்மளுடைய முகம் மாறுது, நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லாமே இங்கேயேதான் நம்ம மாற்றம் அடைஞ்சு நம்ம அடுத்த பிறவிக்கு போவோம். பிராமணர்களாகி நீங்கள் உயர்ந்த நிலை அடைந்து கொண்டிருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம பிகே ஐந்து முரளியை படிக்க நமக்கு ஞானம் உள்ளர பதிய நிறைய நம்ம வாழ்க்கையில இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தை வென்று இப்ப தூய்மையாகி உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுங்கன்றாரு. பிராமணன் ஆகிய பிறகு தேவதை ஆகிறீங்கன்றாரு. அந்த எப்படி கம்பளி பூச்சி ஒரு கூட்டு பருவத்துக்கு அது கொஞ்ச நாள் இருக்கும், 8 நாள் அதுக்குள்ளார அது டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அது பட்டர்ஃபிளையா அப்படி பட்டாம்பூச்சியா பறந்து போகும். அது மாதிரி நம்ம பிராமணன் ஆகி கொஞ்சம் நமக்குள்ளார மாற்றம் ஏற்படுது நிறைய. ஆனா அடி உதெல்லாம் விழுது இந்த பிராமண பிறவில நிறைய டெஸ்ட் பேப்பர் கொடுத்து நல்லா செதுக்குறாரு. அது சிற்பி சிலையை செதுக்குற மாதிரி செதுக்குறாரு. செதுக்கி தேவதையான அழகான ஒரு சிலையா மாத்துறாரு. அதுக்கு முன்னாடி பரிசுத்தாவா மாறி அப்புறம் தேவதையா ஆகுறீங்க. அந்த பிராமணர்கள் விகாரிகளாக இருக்கிறாங்க. அந்த பிராமின்ஸ் வயிற்று வழியா பிறந்த பிராமின்ஸ் அவங்க விகாரிகளா இருக்கிறாங்க. அவர்கள் கூட இந்த பிராமணர்களுக்கு முன்னால் நமஸ்தே சொல்கின்றார்கள். அவங்க கூட இந்த பிகேஸ் முன்னாடி நமஸ்தே சொல்றாங்க. பிராமணன் தேவி தேவதா நமக என்று சொல்றாங்க இல்லையா. அவங்க சொல்றாங்க பிராமணன் தேவி தேவதா நமக என்று சொல்றாங்க. பிரம்மாவின் குழந்தைகளாக இருந்தோம், ஆனால் தற்போது பிரம்மாவின் குழந்தை இல்லை என்று அவங்க புரிந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீங்க. அனைவரும் உங்களுக்கு நமஸ்தே சொல்றாங்க. நீங்கள் இப்போது தேவி தேவதையாக ஆகின்றீர்கள் சொல்றாரு. இப்போது பிரம்ம குமாரிகள் ஆகியிருக்கிறீங்க. பிறகு தெய்வீக குமாரிகள் ஆகிடுவீங்கன்றாரு. அந்த சொர்க்கத்துல போயிட்டு தெய்வீக குமாரி ஆயிடுவீங்கன்றாரு. அந்த நேரம் உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பானது என்ற புகழ் பாடப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஜெகத் மாதா என்று புகழப்படுகின்றீர்கள். நம்ம உலகத்துக்கே விஸ்வ கல்யாணக்காரின்னா சொல்றாருல, உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மாவை நம்ம மாத்துறாரு. அதனால நம்ம ஜெகத் மாட்டான்ட்டு புகழ் பாடப்படுகின்றாரு. நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதற்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் தான் இந்த உலகுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பது இப்ப நமக்கு தெரியும். எனவே ஒவ்வொருவரும் ஜெகதாம்பா ஜெகத்பிதா ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் மிகவும் துக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே இப்ப துக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு சேவை செய்வதனாலதான் நம்ம பிகேவா ஆயிருக்கிறோம் சொல்லி சொல்றாரு. அவர்களை நாம் சொர்க்கவாசி ஆக்கிய தீருவோம் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சேனைகள் இதனை யுத்த ஸ்தலம் என்று கூட சொல்லப்படுகின்றது. இப்ப நம்ம இந்த வாழ்க்கையை ஒரு போர்க்களம் அந்த மாதிரி இந்த உலகமே இப்ப யுத்த ஸ்தலமா நமக்கு இருக்குது. நம்மதான் சிவசக்தி சேனைகள். யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் மூவரும் சேர்ந்து இங்க இருக்கிறாங்கன்றாரு. யாதவர்கள் இந்த வெளிநாட்டினர், கௌரவர்கள் கடவுளை நம்பாதவங்க, பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் தான், கொஞ்சம் பேர் தான் கடவுள் நம்புறாங்க. மூவரும் சேர்ந்து இங்க இருக்கிறாங்கன்றாரு. சகோதர சகோதரிகள் அல்லவா, இருந்தாலும் எல்லாருமே இப்ப எப்படி அந்த துரியோதனன் அந்த பாண்டவர்கள் எல்லாமே சகோதரன் தானே. அதாவது பெரியப்பா பசங்க சின்னப்பா பசங்க தான், ஆனாலும் அடிச்சுக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம ஒரே தந்தையினுடைய குழந்தைகள் சகோதர சகோதரர்கள் தான். இப்போது யுத்தம் சகோதர சகோதரியிடம் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய யுத்தம் ராவன் உள்ளதுதான். இப்ப நமக்கு எந்த ஒரு சகோதரனோ சகோதரிக்கையோ நமக்கு சண்டை கிடையாது. நம்ம போய் யாரையும் போயிட்டு கை கலப்பெல்லாம் பண்ண போறது இல்லை, யாருக்கையும் சண்டையும் போட போறது இல்லை. நம்மளோட யுத்தமே இந்த மாயாட்டை தான். நமக்கு உள்ளார வேற ஒண்ணு கிளம்புது, வெளியில இருந்து வேற வருது. யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா நமக்கு மனசு கஷ்டப்படுது, உடனே நமக்கு திரும்ப கேட்கலாமான்னு தோணுது. அப்ப இந்த மாயா போர் புரியுது நமக்கு. அப்ப ரொம்ப இந்த 5 விகாரத்தையும் விடுறதுக்கே ஒரு போரே நடக்குது. இதுதான் மல்யுத்தான்றது. மாயாவுடன் நம்ம யுத்தம் நடக்கின்றாரு. மனிதன் தேவதையாக்குவதற்கு நீங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இப்ப புரிய வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே புரிய வைக்கிறோம். இப்ப மனுஷன் தேவதை ஆகணும் அப்படின்ட்டு நம்ம நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைக்கிறோம்ன்றாரு. தேக சம்பந்தங்களை விட வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். பாபா சொல்றாரு, இப்போ நீங்க இந்த தேக சம்பந்தம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன்னா இந்த மாயா போர் புரியறதே இதை வச்சுதான். இந்த சினிமால வில்லன்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹீரோவை பழி வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினையோ இல்ல ஹீரோட அம்மாவையோ கட்டுன்னு போய் வச்சுக்குவாங்க. கட்டுன்னு போய் வச்சுட்டு ஹீரோவுக்கு போன் அடிப்பாங்க.
அப்புறம் வந்து ஹீரோ பயந்துருவாரு. அது வந்து அப்புறம் போய் எப்படியோ காப்பாத்துவாரு. அப்ப அவரோட வீக் பாயிண்ட் எங்க வந்து வில்லன் வந்து பாப்பாரு, அதுல வச்சு அடிப்பாரு. அது மாதிரிதான் நமக்கு இந்த மாயா வந்து இந்த 5 விகாரம் வந்து மாயா தான். இது வந்து நம்மளோட வீக் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்துதான் அடி. எங்க இருக்குன்னா இந்த தேகம் தேக சம்பந்தம் இதுல பார்த்து நமக்கு வந்து மாயா வந்து டெஸ்ட் பேப்பர் வைக்கும். இதெல்லாம் நான் விட்டுறேன், நீ போய் எதனா வச்சுக்கோ, நான் பரிசாவா பறக்கிறேன்னு பறந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பாதிக்காது. ஆனா நீங்க தேக உணர்வுல தேக சம்பந்தங்கள்லாம் நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மூலமாவே மாய அடிக்கணும். அதான் பாபா சொல்றாரு, இது பழைய உலகமாக பெருக்கின்றது. இது பெரிய அணைக்கட்டுகள் கால்வாய்கள் கட்டுகிறாங்க இல்லையா, பெரிய பெரிய அணைக்கட்டு கால்வாய்னா கட்டுறாங்க. ஏனென்றால் தண்ணீரே இல்லை, அதனால கட்டுறாங்க. பிரஜைகளும் அதிகமாகிட்டாங்க, அங்கு நீங்கள் குறைவானவர்கள் தான் இருக்கீங்க. இங்க பாப்புலேஷன் அதிகம், ஆனா அந்த சொர்க்கத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நதிகளில் தண்ணீர் நிறைய இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கெல்லாம் சொர்க்கத்துல நதியில தண்ணி அதிகமா இருக்கும், தானியங்கள் கூட அங்க நிறைய இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேர் தான், அப்ப நிறைய விளையும். பொன் விளையும் பூமிங்குவாங்க அந்த மாதிரி. அந்த அளவுக்கு அந்த உலகம் வந்து தங்க உலகம், தங்க யுகம். அதனால ஃபுல்லா எல்லாமே தானியங்கள்ல கூட சூப்பரா விளையும், நிறைய இருக்குன்றாரு. இந்த பூமியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்ப நமக்கு எவ்வளவு விளைஞ்சாலும் பத்த மாட்டுது சாப்பிடறதுக்கு. அவ்வளவு பேர் இருந்தா எப்படி எல்லாருக்கும் பத்தணும். அங்க முழு பூமியிலுமே 9-10 லட்சம் பேர்கள் தான் இருப்பார்கள். அந்த சொர்க்கத்துல டோட்டலாவே ஃபர்ஸ்ட் ஒண்ணு 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 லட்சுமி நாராயண் ராஜ்யத்துல உட்காரும் போது 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்களே. வேற எந்த காண்டமும் அங்க இருக்காது. ஆஸ்திரேலியா அமெரிக்கா எதுவும் இருக்காது, வெறும் பாரதம் மட்டும் ஆளிலை ஷேப்ல இருக்கும். அங்கதான் வந்து லட்சுமி நாராயணன் ஆட்சி புரியுறாங்க. அப்ப முழு உலகமே ஒரு 9 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்களே. அதாவது லட்சுமி நாராயணன், அவங்களுடைய ராய குடும்பத்தினர், அவங்க வேலைக்காரங்க, அவங்களுடைய வாரிசு, அவங்க குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுடைய அதாவது அந்த ராதே கிருஷ்ணருடைய அவங்களுடைய உறவினர்கள் அந்தந்த பக்கம், அவங்க ராதையோட உறவினர்கள் அந்தந்த பக்கம் கிருஷ்ணரோட உறவினர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சு அதை தனியா ஒரு ராஜ்யம் உருவாகுது. அப்புறம் பிரஜைகள், அவங்களுடைய பிரஜைகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் எவ்வளவு பிரஜைகளை உருவாக்கி இருப்பாங்க. இப்ப பிரம்மா பாபா முன்னால எவ்வளவு பிரஜைகள் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பிரஜைகள் சுத்தி 9 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த பிரஜைகள் வந்து தனியா வெளியில இருப்பாங்க, லட்சுமி நாராயணன் கிட்டவே இருக்க மாட்டாங்க, வெளியில இருப்பாங்க. அவங்க வெளியில தான் இருப்பாங்க. அவங்க பிரஜைகளுக்கு கூட பிரஜைகளும் இருப்பாங்க, பிரஜைகள் உருவாக்கிய பிரஜைகளும் இருப்பாங்க. பிரஜைகள்னா அவங்க ஞானத்தை படிச்சு அவங்களும் சில பேருக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட பிரஜைகளும் இருப்பாங்க. அதாவது அவங்க சுயராஜ்ய அதிகாரியா லட்சுமி நாராயணன் ஆகியிருக்க மாட்டாங்க. இங்க வந்து முயற்சி பண்ணும்போதே தன்னை அடக்கி இருக்க மாட்டாங்க. சுயராஜ்ய அதிகாரியா ஆகாததுனால அவங்க லட்சுமி நாராயணன் ஆயிருக்க மாட்டாங்க, மற்றபடி பிரஜையா ஆயிருப்பாங்க. அந்த பிரஜைக்கும் பிரஜைகளும் அங்க இருப்பாங்க. அவங்க நிறைய பேரை உருவாக்கி இருப்பாங்கல்ல, நிறைய ஞானத்தை சொல்லி புரிய வச்சிருப்பாங்க, அவங்களுடைய பிரஜைகளும் அங்க இருப்பாங்க. இது மாதிரி பிரஜைகளுடைய வேலைக்காரர்கள்லாம் வர இருப்பாங்க. பிரஜைகள் வீட்டுல கூட வேலைக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே பாபா வந்து போஸ்டிங் சொல்லியிருக்கிறாரு இல்லையா. இந்த பதவி எப்படி எந்த அடிப்படையில அமையுதுன்னா நம்ம படிப்ப வச்சுதான் அமையுது. நம்ம ஒழுங்கா படிக்கிறோம்னா லட்சுமி நாராயணன் ஆகும், நம்ம சரியா படிக்கலைன்னா நம்ம குறைந்த பதவி தான் அடையணும். அதனாலதான் பாபா சொல்றாரு, அங்க வந்து எந்த கண்டமுமே இருக்காதுன்னு சொல்றாரு. நீங்கள் குறைவானவர்கள் தான் அங்க இருப்பீங்கன்றாரு. நீங்கள் அங்கு எங்கும் செல்ல வேண்டியது அவசியமே இருக்காதுன்றாரு. அந்த அந்த இடமே அவ்வளவு அப்படியே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. வீடே அப்படி எல்லா வசதியும் இருக்கும்போது நம்ம எங்க போகணும், வீடே கோயில் மாதிரி இருக்கணும். அப்ப நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை, எப்போதுமே வசந்த காலமா தான் அங்க இருக்கும். 5 தத்துவங்கள் கூட எதுவும் கஷ்டம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு பாபா சொல்றாரு. இந்த 5 தத்துவம் இருக்கு இல்லையா, அது நமக்கு அடிப்பணி, கிருஷ்ணருக்கு அடிப்பணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 5 தத்துவமும் வசந்த காலமா இருக்கும். நமக்கு வெயில் சுட்டரிக்காது, மழை பெய்யாது, நினைச்ச நேரத்துக்கு மழை பெய்ஞ்சு வெள்ளம் வருது, இதெல்லாம் அங்க எதுவுமே நடக்காது. அங்க வந்து எப்பவுமே வசந்த காலமா இருக்கும். 5 தத்துவங்கள் கூட எதுவும் கஷ்டம் கொடுக்காது, கட்டளையின் கீழ் தான் எல்லாமே இருக்கும். லட்சுமி நாராயணன் இப்படி பார்த்தாங்கன்னா அவங்க பார்வையில எல்லாமே மாறிடும். அவங்க நினைச்சா மழை பெய்யும், நினைக்கலன்னா பெய்யாது. இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் தான் அங்க வந்து வேலை செய்யும். அது மாதிரி புஷ்பக விமானத்துல ஏறி உக்காந்தோடனே எங்க போகணும்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். நினைச்ச உடனே போயிட்டு அந்த இடத்துல விட்டுடும். எண்ணங்களுக்கு தான் அவ்வளவு வேல்யூ. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த யோகா பவர் ஒரு பாபா நினைவுல இருந்ததுனால அவ்வளவு சக்தி லட்சுமி நாராயணனுக்கு கிடைக்குது. இப்போது நரகமாக இருக்கின்றதுன்றது. இப்ப எல்லாமே அவுட் ஆயிடுச்சு, பேட்டரி லோ ஆயிட்டு, ஆத்மா சக்தி இல்லாம ஆயிட்டு.
நரகமாயிடுச்சுன்றாரு. இது இடையில் தான் ஆரம்பமாகின்றது. தேவதைகள் விகார மார்க்கத்துக்கு வந்த பிறகுதான் ராவண ராஜ்யமே ஆரம்பமாகுது. 2500 வருஷம் கழிச்சுதான் நரகமா மாறுது. அப்ப தேவதைகள் அந்த ஆத்மாவா பார்த்தாங்க இல்லையா, திடீர்னு ஒரு நாள் இந்த அந்த நதியில பார்க்கும்போது அவங்க முகத்தை பார்த்துட்டாங்க. அந்த முகத்தை பார்க்கும்போது இதுதான் நானான்ட்டு பார்த்துட்டாங்க. அதோட முடிஞ்சு வச்சு கதை. அப்ப உடல் உணர்வுல வந்துட்டாங்க. ஆத்மாவை பாக்குறத மாறி போய் பார்வை மாறி போய் உடலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆணு பெண்ணுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, அதோட வந்துச்சு அந்த 5 விகாரம். கொரோனா வைரஸ் மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. இதுதான் கதை. பாபா சொல்றாரு இந்த கதைய. இந்த 5 விகாரமும் நமக்குள்ளார பரவிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த சிருஷ்டியே மாறி போச்சு. இந்த சிருஷ்டி திருஷ்டினால மாறி போச்சு. தேகமா பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் 2500 வருஷம் ராமராஜ்யமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உடலா பார்த்து பார்த்து ஒரே நரகமாயி போய் அகால மரணம் இதெல்லாம் இப்பதான் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. துவாபர யுகத்துல கூட நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கலியுகத்துல ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன்னா இந்த நோய் அதிகமாயிடுச்சு. இந்த தேக அபிமானம் என்ற நோய் அதிகமாயி காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஒரு பீக்கு ஒரு உச்சத்துக்கு மேல போயிடுச்சு. இப்பெல்லாம் மோசமா ஆயிட்டு இருக்குது. அதனாலதான் இது கலி, அந்த ரவ் நரகம்னு சொல்லுவாங்களே, அது இப்பதான் நடந்துட்டு இருக்குது. நாம் புரிந்திருக்கின்றோம். நாம் தான் இரட்டை கிரீடம் அணிந்த பூஜ்ய நிலையை அடைகின்றோம். பிறகு ஒற்றை கிரீடம் அணிந்தவரா ஆகின்றோம். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாபா ஒரு பிறையில நம்ம மாத்துறாரு. இந்த பார்வையை மாத்திட்டா போதும், உலகமே மாறிடும். ஆனா நம்மளால அதை மாத்துறதுக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பார்வையை மாத்தினாதான் உங்களுக்கு சொத்தேன்னு சொல்லிட்டாரு. இந்த சொத்தை அடையறதுக்காக நம்ம இப்ப பார்வையை மாத்தியே ஆகணும். சத்தியத்தில் பவித்ரதாவின் அடையாளம் இருக்குதுன்றாரு. சொர்க்கத்துல தூய்மை இருக்குதுன்றாரு, அடையாளம் இருக்குது. தேவதைகள் என்றாலே அனைவரும் தூய்மையானவர்கள் தான். இங்கு தூய்மையானவர்கள் யாருமே இல்லைன்றாரு. இங்க யார் உடல்ல இருக்காங்க அவங்கள்ட்ட ஏதோ விகாரம் இருக்கு. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. டிகே ஆயிருந்தா கூட உடல்ல இருக்காங்க, இன்னும் தேகாபிமானம் அவங்களுக்கு இருக்குது. பிறப்பை கூட விகாரத்தின் மூலம் தான் எடுக்கின்றார்கள். இங்க பிறக்கிறதே விகாரத்தினால்தான் பிறக்கிறாங்க. எனவே இதனை கீழான உலகம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியகம் மிக உயர்ந்தது, சொர்க்கமும் மிக உயர்ந்தது. அங்க விகாரமே கிடையாது. விகாரத்தை தான் கீழான நடத்தை என்று சொல்லப்படுகிறது என்றார். ரொம்ப மோசமானது விகாரினாலே இந்த காம விகாரம் தான். அதான் கோபம் கூட விகாரி கிடையாதுன்னு சொல்லிடுவார் பாபா. இந்த காம விகாரம் தான் மோசமானது, அதுதான் கீழான நடத்தை என்று சொல்லப்படுகின்றது என்றாரு. சத்தியுகத்தில் தூய்மையான எல்லாரமாக இருந்தது, இப்போது அசுத்தமாகிட்டதுன்னு சொல்றாரு. சத்தியுகத்துல ஆண் பெண் லட்சுமி நாராயணன் ஒன்னா இருந்தாலும் தூய்மையா இருந்தாங்க. அவங்களுக்கு யோக பலத்தினால குழந்தை பிறந்தது. எண்ணத்தினாலதான் எல்லாமே அங்க நடக்கும். அந்த மாதிரி ஒரு யோக பவர் உள்ளார ஒரு உலகம் அது. அமர லோகம், அது அடிபற்ற உலகம். ஆனா இப்போது பாருங்க அசுத்தம் ஆயிடுச்சுன்றாரு. இப்போது மீண்டும் தூய்மையான உயர்ந்த உலகம் உருவாக்கிட்டு இருக்குதுன்றாரு. உலக சக்கரம் சுழலுகின்றது அல்லவா. மேடுன்னா பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடுன்னு இருந்தா பள்ளமும் இருக்கும். அந்த மாதிரி இந்த உலக சக்கரம் இப்ப சுழலுது இல்லையா, திரும்ப மேடு வரப்போகுது. பள்ளம் முடிஞ்சு போச்சுல, திரும்ப மேடு. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே நல்ல காலம் வரப்போகுது, கெட்ட காலம் போயிடுச்சு. பரம்பிதா பரமாத்மாவை தான் பதித்த பாவனன் என்று இப்ப சொல்லப்படுகின்றது. பகவான் தூண்டுதல் தருகின்றார் என்று மனுஷங்க நினைக்கிறாங்க. இப்போது தூண்டுதல் என்றால் சிந்தனை. இதில் தூண்டுதலுக்கான விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. நான் மேல இருந்தெல்லாம் ஜீபூம்பா போட்டுலாம் மாத்த மாட்டேங்கிறது. நான் கீழே ஒரு உடல்ல பிராக்டிக்கலா லெசன் எடுத்துதான் எல்லாரையும் மாத்தி எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன். நான் மேல இருந்தே அப்படியே ஜீ பூம்பான்னு போட்டவொடனே எல்லாரும் சரீர உணர்வுல இருந்து அப்படியே தேவதையா மாறிடுவாங்களா? அப்படிலாம் மாற மாட்டாங்க. நம்ம பாடம் எடுத்து நம்மளை திருத்தி நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வருந்தி திருந்திதான் எல்லாரும் போய் ஆகணும். அப்பதான் முக்தி கிடைக்கும். நம்ம 5 விகாரத்தை விடணும், பார்வையே மாத்தணும்ன்றாரு. இதுக்கெல்லாம் பயிற்சி பண்ணணும்ன்றாரு. நம்மளை பண்ணவும் வைக்கிறாரு. ஒரு செகண்ட்ல பரந்தாமம் போன்றாரு. இதெல்லாம் பயிற்சி கொடுத்து நம்மள புத்திக்கான ட்ரில் கொடுத்து ஆத்மாவை சக்திசாலியா மாத்துறாரு. நான் சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியுள்ளது என்று அவரே சொல்றாரு. அவர் சொல்றாரு, நானே இந்த பிரம்மா உடல்ல வர வேண்டியதா இருக்குது. வந்துதான் நான் வாய் மூலமா பேச வேண்டியதா இருக்கு சொல்றாரு. நான் வாய் இல்லாம எப்படி உங்களுக்கு அட்வைஸ் சொல்வேன் அப்படின்றாரு. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா எனக்கு வாய் வேணும் இல்லையா, அதனாலதான் இவர் உடம்புல வந்திருக்கேன்றாரு. தூண்டுதல் மூலம் ஏதாவது அறிவுரை கூற முடியுமா? மேல இருந்தே ஜீபும்பா போட்டு உங்களெல்லாம் அறிவுரை ஏதாவது கொடுக்க முடியுமா? பகவான் பிரேரணை மூலம் எதுவுமே செய்வதில்லைன்றாரு. பாபா குழந்தைகளுக்கு கல்வி கற்று தருகின்றார். பிராக்டிக்கலா அந்த டீச்சர் ஆகி லெசன் எடுக்கிறாரு. லெசன் எடுத்ததெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. இது யாரா சொன்னா மாறுவாங்களா? ஒரு மனுஷனுக்கு சொன்னா யாரும் மாறுவாங்களா? மாறவே மாட்டோம் இல்லையா? இப்ப யாராவது நமக்கு அட்வைஸ் பண்றாங்க, அது யாரும் நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கணும், நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சொல்றதுக்கு எதிராதான் செய்யணும்னு நமக்கு தோணும்.
ஆனா இங்க கடவுள் பேசிட்டு இருக்காரு. இந்த முரளியை 196 கண்ட்ரீஸ்ல எல்லாரும் படிக்கிறாங்க, படிச்சு மாறுறாங்கன்னா இது என்ன ஒரு அதிசயம். அப்ப இது யார் சொல்லிட்டு இருக்காங்க? கடவுளேதான் இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. அந்த சகோதரிகள் எல்லாரையுமே நிமித்தமா வச்சு அவங்க மூலமா சொல்லிட்டு இருக்கிறாரு. பிரேரணை மூலம் கல்வி கற்றுத்தர முடியுமா என்ன? மேல இருந்துகிட்டே நான் எஜுகேஷன் நடத்த முடியுமா என்ன? சார் நினைச்சுக்கிறாங்க மேலதான் எல்லாம் பாடம் எடுக்கிறாரு கடவுள்கிட்ட. மேலதான் பாடம் எடுக்க முடியாது, உடம்புல இருந்துதான் பாடத்தை படிக்கணும். வாய் இருந்தாதான் அவர் பேச முடியும். நமக்கு காது இருந்தாதான் என்ன, இந்த புலன்கள் இருந்தாதான் நம்மளால படிக்க முடியும்னு சொல்றாரு. உலகத்தின் ஆதி மத்திய இறுதியின் ரகசியத்தை பாபாவை தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது. பாபாவையே தெரிந்து கொள்ளவில்லை. சிலர் அகண்ட ஜோதி என்று, சிலர் லிங்கம் என்று அவரை சொல்லிடுறாங்க. பிரம்மத்தையே சிலர் ஈஸ்வரன் நினைக்கிறாங்க. தத்துவ ஞானிகள் பிரம்ம ஞானிகள் கூட இருக்கிறாங்க அல்லவா. ஈஸ்வரன் எப்படி இருக்கிறாருன்னு தெரியல, அதனால பிரம்மமே ஈஸ்வரன் சொல்லியிருந்தாங்க. சாஸ்திரங்களில் 84 லட்சம் ஜென்மம் என்று காட்டப்பட்டுள்ளது. அதாவது நம்ம எல்லாருமே புல்லாகி பூண்டாகி அந்த மாதிரி 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவாகி 6 அறிவாகி நம்ம ஆகியிருக்கிறோம். நம்ம டோட்டலா 84 லட்சம் பிறவி எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் எடுத்தா பாபா சொல்றாரு, அந்த மாதிரி நீங்க எடுத்திருந்தா முழு உலக சக்கரமே 5000 ஆண்டுகள் தான். பாபா சொல்ற அந்த 5000 வருஷம் தான். ஆனா இவங்க சொல்ற ஜென்மம் பார்த்தா அவ்வளவு ஆண்டுகள் வேணும் இல்லையா? அவ்வளவு ஆண்டெல்லாம் இந்த பூமி சுத்தாதுன்றாரு. இதுக்கே நமக்கு இதுக்கே எத்தனை பிறவி எடுக்கிறதுக்கே 84 பிறவி எடுக்கிறதுக்கே நமக்கு பாப்புலேஷன் அதிகமாகி இந்த உலகத்துல நிக்க கூட இடம் இல்ல. 5000 வருஷ சக்கரத்துல இதுல வேற இவங்க சொல்ற 84 லட்சம் ஜென்மம் எடுத்தா என்ன ஆகுதுன்றார் பாபா. 84 லட்சம் ஜென்மம் என்றால் அவ்வளவு நேரம் வேண்டும் அல்லவா. அப்ப அதனாலதான் லட்சக்கணக்கான வருடங்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கம்ன்றாரு. பாபா கூறுகின்றார், நான் அனைத்து வேத சாஸ்திரத்தின் சாரத்தை இப்ப புரிய வைக்கிறேன். இவை அனைத்தும் பக்தியின் பழக்க வழக்கங்கள். இதனால் என்னை யாரும் அடைய முடியாது. பக்தி மூலமா நீங்க பரந்தாம போக முடியாது. பக்தி மூலமா உங்களுக்கு கடவுள் யாருன்றது தெரியாது. பக்தி மூலமா உங்களால சொர்க்கத்துக்கு போக முடியாது. பக்தி மூலமா நீங்க கோயிலெல்லாம் ஏறி இறங்க முடியும். ஆனா கடவுள் கிடைப்பாரு. ஆனா ஞானத்தின் மூலமா உங்களுக்கு கடவுள் கிடைப்பாரு. நீங்க உங்களை எப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, புரிஞ்சுட்டு கடவுளை நினைக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கும். அதனால இதனால என்னை யாரும் அடைய முடியாதுன்றாரு. பரலோகத்துக்கு அவர் கூடவே நம்மளால பக்தி மூலமாலாம் போக முடியாதுன்றாரு. நான் எப்போது வருகின்றேனோ அப்போது அனைவரையும் அழைத்து செல்கின்றேன்னு சொல்றாரு. நான் வரேன் இல்லையா, நான் பிரம்மா உடல்ல பானை எடுத்து இப்ப இருக்கிறாரு. 2 பேருமே இப்ப இருக்கிறாங்க சூட்சும உடல்ல. நம்ம கூடவேதான் இருக்கிறாங்க. இங்கே உலகத்திலேதான் இருக்கிறாங்க. நமக்கு உதவி செய்யவும் 2 பேரும் ரெடியா இருக்கிறாங்க. நம்மதான் அவங்களை யூஸ் பண்றது கிடையாது. அலாவுதீன் அற்புத விளக்க ஒரு ஓரமா போட்டு வச்சோம்னா அதோட யூஸே நமக்கு தெரியாது. அதை எடுத்து நம்ம தேய்ச்சாதான் அதுல பூதம் வரும். அப்பதான் பூதம் கேட்கறதெல்லாம் கொடுக்கும். அது மாதிரிதான் கடவுள் இப்ப கூடவே இருக்கிறாரு. ஆனா அவர் உணர்ந்தாதானே நம்மளால அவர் யூஸ் பண்ண முடியும். நம்ம இங்க இருக்கிற மனுஷங்களையும் நம்பிட்டு இருந்தோம்னா அவர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்? அதனால நம்ம தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்மா அபிமானியாகி கடவுளை நினைக்கும் போது நமக்கு அவ்வளவு உதவி கிடைக்கும். அவர் கூடவே இருக்கிறாருன்றது நமக்கு தெரியும். நான் எப்போது வருகின்றனோ அப்போது அனைவரையும் அழைத்து செல்கின்றேன்றாரு. பதித பாவனம் வாருங்கள், என்னதான் அழைத்தீர்கள்? பாவனமாக்கி எங்களை பாவனமான உலகுக்கு அழைத்து செல்லுங்கன்னு தான் நீங்க தான் சொன்னீங்க. பிறகு ஏன் தேடுவதற்காக அழைகின்றீங்க? சரி, இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டீங்களே, நான் வந்துட்டேன். திரும்பவும் அந்த கோயிலுக்கெல்லாம் ஏன் போறீங்க? கோயில் குளமும் சுத்துறீங்க, திரும்ப திரும்ப தேடுறீங்க. நான் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்றாரு. எவ்வளவு தொலைதூரமான மலைகளுக்கு எல்லாம் செல்றீங்க. தற்சமயம் எவ்வளவு கோயில்கள் இப்ப காலியாக உள்ளது. ஒருவருமே செல்வதில்லை. நிறைய கோயில் மலை மேலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களாம். அங்க யாருமே போறது இல்லையா. இப்போது குழந்தைகள் உயர்ந்த பாபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றுமே தெரிந்து கொண்டிருக்கு. இப்ப நமக்கு சிவன் யாரு, அவரு படைப்பவர் யாரு, படைப்பு என்ன, இந்த சிருஷ்டி சக்கரம், நாடகம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்தாரு. அவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தந்தை குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு 60 வயதுக்கு பிறகு வானப்பிரசத்தில் அமர்ந்து விடுகின்றார். சாதாரணமா ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அந்த காலத்துலதான் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு சேர்த்து வைப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம எங்கேயாவது போயிடலான்ட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு 60 வயசுக்கு மேல ஒரு குருவை தேடி போயிடுவாங்க. வானப்பிரசத்துக்கு போயிடுவாங்க, காசிக்கு போயிடுவாங்க, அப்படிலாம் போயிடுவாங்க. ஊரா சுத்திட்டு அப்படியே சரி அனுப்பிடுவாங்க. சிலர் வீட்டுக்கு வருவாங்க, குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த காலம்லாம் அப்படி கிடையாது. அந்த காலத்துல அப்படி இருந்தது. 60 வயசானாலே வானப்பிரசத்துக்கு அமர்ந்துருவாங்க. அதே மாதிரிதான் இங்க பாபாவும் நமக்கு வழிகாட்டிட்டு பரந்தாமத்துக்கு வானப்பிரசத்துல போயிடுறாரு. இந்த பழக்கம் இப்போது சொல்றாரு. திருவிழாக்கள் அனைத்தும் இந்த சமய காலதான் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நான் சங்கமேகத்துல இருக்கணும் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
இரவுக்கு பிறகு பகல் வரும் இல்லையா, இப்போது ஆழ்ந்த இருளாக இருக்கின்றது. இப்ப இரவு வருது, அது இரவு முடிஞ்சு அதிகாலை வருது, அப்புறம் பகல் வருது. அதே மாதிரிதான் இந்த கலியுகம் கூட தொடராதுன்ற, முடிஞ்சிடும், முடிஞ்சு சொர்க்கம் வரும்ன்றார். ஞான சூரியன் உதித்தார் என்ற புகழ் கூட பாடுறாங்க இல்லையா. சூரியன் உதிச்சா பகல் வருது, அது மாதிரி இந்த ஞான சூரியன் வந்தாருன்னா சத்தியுகம் வரும்னு சொல்றாரு. நீங்கள் பாபாவை மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை இப்போது தெரிஞ்சுட்டீங்க. எப்படி பாபா ஞானம் நிறைந்தவராக உள்ளாரோ அப்படி நீங்களும் இப்ப மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரா ஆகிட்டீங்கன்னு சொல்றாரு. எல்லையற்ற சுகத்தின் ஆட்சி பாபாவிடமிருந்து குழந்தைகளாக உங்களுக்கு இப்ப கிடைக்கின்றது. லௌகீக தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆட்சி தான் கிடைக்குது. ஒரு வீடு வாசல் இருக்குன்னா அது மட்டும்தான் அந்த எல்லைக்குட்பட்ட அப்பா தந்து சொத்து கிடைக்குது. அதுவும் ஆணுக்குதான் உண்டு, பெண்ணுக்கெல்லாம் அது கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. பெண்ணுன்னா ஏன்னா அடுத்தவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அங்க போய் கிடைச்சா உண்டு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. அது மாதிரிதான். ஆனா இப்ப நமக்கு நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், நமக்கு பாபா வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்து கொடுக்குறாரு. இதனால் எல்லைக்குட்பட்ட சுகம் நமக்கு கிடைக்கின்றதுன்றாரு. அதனால அந்த அந்த அப்பா கொடுக்குற ஆஸ்திக்கு எல்லைக்குட்பட்ட சுகம் தான் கிடைக்குது. இதனை சன்னியாசிகள் காக்கையின் உமிழ்நீருக்கு சமமான சுகம் என்று சொல்றாங்க. காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம்ட்டு அந்த வீட்டுல வாழற வாழ்க்கையை பத்தி சன்னியாசிகள் சொல்றாங்க. வீட்டுல அந்த கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்து புள்ள பெற்றுகள், இதெல்லாம் ஒரு காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம்ட்டு சொல்றாங்க. வீட்டுல வாழறதே அது மாதிரின்ட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா, அந்த ஏசி, காரு, வீடு, பங்களா, இதெல்லாம் ஒரு காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம். அதை விட நாங்க பிரம்மத்தை நினைச்சு சுகம் அடைகிறோம்ட்டு அவங்க சொல்றாங்க. அவர்கள் இங்க வந்து சுகம் அடைவதற்கான முயற்சி செய்ய முடியாது. அந்த மாதிரி சொல்றவங்க இங்க எப்படி நம்ம பாபா கிட்ட இவ்வளவு சுகம், அதீந்திரிய சுகமே நமக்கு கிடைக்குது, அதுக்காக அவங்களால முயற்சி செய்ய முடியாதுன்றாரு. அவர்கள் அடையோகிகள். அவங்க வந்து மூச்சு பயிற்சி, அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் பண்ணி அதாவது கஷ்டப்பட்டு யோகா பண்றாங்க. நீங்களும் ராஜ யோகிகள். நீங்க ஈஸியா யோகா பண்ணிட்டு போயிருவீங்க, நீங்க சகஜ யோகி. ராஜா ஆகுறீங்க. கர்மேந்திரியங்கள், மனசு, புத்தி, சம்ஸ்காரத்தை அடக்குறீங்க பாபா நினைவுல. ஒருத்தவங்களுக்கு கூட துக்கம் கொடுக்க கூடாது, அதான் உங்களுடைய ஏமே. நீங்க உங்களுக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, மற்றவங்களுக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, துக்கப்படவும் கூடாது, துக்கம் எடுக்கவும் கூடாது, துக்கம் கொடுக்கவும் கூடாது. அது எப்படின்னா ராஜ யோகியா இருந்தாதான் அது முடியும். ராஜ யோகியாலதான் துக்கம் கொடுக்கவும் முடியாது, துக்கம் எடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி இருந்தாதான் தேவதையாக முடியும். உங்களுடைய யோகம் பாபாவுடன் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளுடைய கனெக்ஷன் எல்லாம் ஒரு பாபா தான், வேற யாரும் கிடையாது. எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாரும் இல்லை. அவர்களுடைய யோகம் தத்துவங்களுடன். அவங்க வந்து பிரம்மத்தை நினைவு செய்யறாங்க. இதுவும் கூட நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான கேள்வி கண்டிருக்கிற செல்லமான பகுதிகளுக்கு தாய் தந்தையாக வாக்காள அன்பு நினைவுகள் மற்றும் காலனுக்கும் ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தார்மிகான முக்கிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாவனம் ஆவதற்காக நான் ஆத்மா, சகோதரன், சகோதரன், பிறகு பிரம்மா பாபாவினுடைய குழந்தை, சகோதரன், சகோதரி, இந்த பாதையை உறுதி செய்ய வேண்டியது. ஆத்மா சரீரம் இரண்டையும் பாவனமான சதப்பிரதானமாக ஆக்க வேண்டும். தேக அபிமானத்தை விட்டு விடுங்கள் என்றார். அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. தேகத்தை பாக்குறதே நிறுத்திடுங்கன்ற. ரெண்டாவது பாயிண்ட், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி அனைவருக்கும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை கூறி அனைவரையும் ஆழ்ந்த இருளிலிருந்து வெளியேற்றுங்க. நரகவாசி மனிதர்களுக்கு ஆன்மீக சேவை செய்து சொர்க்கவாசியை ஆக்குங்கன்றார். வரதானம், மாஸ்டர் ஞான கடலாகி ஞானத்தின் ஆழத்தில் சென்று விடக்கூடிய அனுபவம் என்ற ரத்தனங்களில் நிறைந்தவராய் பாவியர்களாக இந்த வர்ணனம் கேட்கிறாரு. அனுபவம் என்ற ரத்தனங்கள்ல நிறைந்தவரா ஆவீர்களாக இந்த வர்ணனம். எந்த குழந்தைகள் ஞானத்தின் ஆழத்துல போறாங்களோ அவர்கள் அனுபவம் என்ற ரத்தனங்களில் நிறைந்தவர்களாக ஆகிறாங்க. ஒன்று ஞானத்தை கேட்பாங்க, இரண்டாவது அனுபவங்களின் வடிவம் ஆவது. அனுபவம் உடையவர்கள் எப்போதும் நிலையானவர்களாக மற்றும் தடையற்றவர்களாக இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யாரு அனுபவம் பட்டுட்டாங்களோ அவங்க போக மாட்டாங்க, பிகே லைஃப் வந்து போக மாட்டாங்க. அனுபவம் பட்டுட்டாங்கன்னா ஒரு தடவையாவது, அதான் அந்த தேனை நம்ம சுவைச்சிட்டோம்னா என்னைக்குமே நம்ம அது கசக்கும்னு சொல்ல மாட்டோம், அது இனிக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஒரு தடவை சுவைச்சு பார்த்துட்டா அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அது மாதிரி இங்க வந்து யோகா பண்ணி அனுபவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால பாபாவுக்கு போகவே முடியாது. நிலையானவர்களா தடையற்றவர்களா இருப்பாங்க. அவர்கள் யாரும் அசைத்து விட முடியாது. அவங்க வந்து இல்ல இல்ல இங்கெல்லாம் எதுக்கு இருக்குறீங்க, போயிருங்க, அங்கெல்லாம் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை ரசிக்க கூட முடியாது அப்படிலாம் சொல்லி யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்க வந்து அசைக்க கூட முடியாது. அவங்களோட அனுபவம் உடையவர்களுக்கு முன்னால் மாயின் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவில்லை. யாரு அனுபவம் பட்டுட்டாங்களோ, பாபாவுடைய சுகத்தை அனுபவிச்சுட்டாங்களோ, பாபாட்ட நெருக்கமாயிட்டாங்களோ அவங்கள எந்த மாயாவும் எதுவும் பண்ண முடியாதுன்றாரு. அதோட மாயாவோட முயற்சி வெற்றி அடையாதுன்றாரு.
அனுபவம் உடையவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய முடியாது. எனவே அனுபவங்களை அதிகரித்தபடியே ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் உடைய மூர்த்தியாய் ஆகுங்கள். மனநம் செய்யும் ஆற்றல் மூலமாக தூய எண்ணங்களின் இருப்பை இப்ப சேர்த்து செய்யுங்கள். இப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா ஞானத்தை சிந்தனை செய்யணும். சிந்தனை செஞ்சு அதோடைய ஆற்றல் மூலமாக இந்த தூய எண்ணங்களின் ஸ்டாக்கை சேமிச்சு செய்யும். இது வரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் தானே இந்த மாயா கொண்டாந்து விடுது. நம்ம முரளியை படிக்க வச்சு நம்மள நீ அப்படி நீ இப்படி நீ வா நான் உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விட்டுறது ஒரு அழகா நமக்கு பாடம் எடுப்பாரு. இந்த மாயா வந்து நீ ஒரு வேஸ்ட், நீ வந்து இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, நீ ஒன்னுத்துக்கும் உதவ மாட்ட அப்படின்னு சொல்லி இந்த மாயா பண்ணும். அது அப்படி பண்ணும், பாபா இப்படி பண்ணுவாரு. அதை நீங்க சிந்தனை பண்ணாதீங்க. நீங்க அந்த தூய எண்ணங்களோட ஸ்டாக்கை இப்ப சேமித்து செய்யுங்க. பாபா என்ன சொல்றாரோ அதெல்லாம் சிந்தனை பண்ணி அதை வந்து அந்த ஆற்றல் மூலமா தூய எண்ணங்களை சேமித்து செய்யுங்கன்றாரு. ஸ்லோகன்: யார் தேகத்தின் சூட்சும அபிமானத்தின் சம்பந்தங்களிலிருந்து விலகி இருக்கிறாங்களோ அவங்களே பரிசாவார்கள். தேகம் இதுதான் வந்து தேக அபிமானம் தான் நமக்கு மாயா. அதுல சூட்சும மாயாவும் இருக்குது. சூட்சுமமா வந்து என்ன வந்து புகழணும், என்ன வான்னு கூப்பிடல, எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு சேர் கொடுக்கல, அப்புறம் என் புகழ் பேர் வந்து வெளிப்படணும், நான் தான் அங்க வந்து வெளிப்படணும், என்ன வந்து மரியாதை கொடுக்கணும், புகழ் பெருமையெல்லாம் என்ன பாடணும், இத நான் தான் அந்த சூட்சும அபிமானம் வருது. அப்புறம் அதான் என்ன வந்து கவனிக்கல, இந்த மாதிரி எல்லாம் நிறைய அபிமானங்கள் நமக்கு வருது. நான்ன்றது அந்த சூட்சமா இருக்குது. அந்த சம்பந்தத்துல இருந்து கூட நீங்க விலகி அந்த தங்க பெயர்ல இருந்து கூட இப்ப விலகிருங்க. விலகி யார் இருக்கிறாங்களோ அவங்களே பரிசு ஆவார்கள் சொல்றாரு. அவ்யக்த சமீதை: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடிங்கள். முழுமையான சத்தியம் கூட தூய்மையின் ஆதாரத்துலதான் ஏற்படுகிறது. தூய்மை இல்லை என்றால் எப்போதுமே சத்தியமான தன்மை இருக்க முடியாது. சத்தியமானவர் சிவன் ஏன் சொல்றோம்னா அவரு பிறவியே எடுக்கிறது இல்லை, முழுசா தூய்மையா இருக்கிறாரு. அதனாலதான் அவர் சத்தியமானவர் சொல்றோம். நம்ம பிறப்புல வந்து நம்ம மாட்டிக்கிட்ட அந்த விகாரத்துல மாட்டிக்கிட்டோம் இல்லையா, அதனால தூய்மையே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நம்ம ஒரு பைசா கூட யாரும் மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மள்கிட்ட பொய்மை இருக்கு. ஏன்னா தேக உணர்வுல இருந்தாலே பொய் தான், நம்ம பொய்யானவர்கள் தான். நம்ம ஆத்ம உணர்வுல வரும்போதுதான் நம்ம சத்தியமானவர்கள். தூய்மை இல்லைன்னா எப்போதுமே சத்தியமான தன்மை இருக்காதுன்ற பாபா. இருக்க முடியாது. ஏன்னா உள்ள ஒண்ணு வெளில ஒண்ணு பேசுறது, எண்ணம் சொல் செயல்ல சமமே கிடையாது. பிரம்மா பாபா கரெக்டா இருந்தாரு, நம்மளாம் அந்த அளவுக்கு இருக்கோமான்னு தெரியாது. காம விகாரம் மட்டுமே தூய்மையான தன்மை கிடையாதுன்றாரு. நான் வந்து காம விகாரத்தை விட்டுட்டேன், நான் தூய்மையா இருக்கிறேன் அப்படின்னா கிடையாதுன்றாரு பாபா. அது மட்டுமே தூய்மையற்ற தன்மை கிடையாது. நான் தூய்மை ஆயிட்டேன் அப்படின்னு கிடையாது. ஆனால் அதன் கூட மற்ற துணையாளர்களும் இருக்கிறாங்க இல்லையா, கோபத்தையும் விடணும், பற்று ஆசை அகங்காரம் எல்லாத்தையும் விடணும். உள்ள ஒண்ணு வெளில ஒண்ணு பேசுறது, மறைக்கிறது, பொய் பேசுறது, நிறைய இருக்குது. எல்லாமே வந்து தேவதை ஆகிறதுக்கு தடையா இருக்குது. நமக்கு பயப்படுறது, கவலைப்படுறது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம தூய்மை இல்லாதவங்க தான் அர்த்தம். எனவே மகான் தூய்மை என்றால் அப்பவித்திரதாவின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு பாபா. மகான் தூய்மைன்னா இந்த தூய்மையற்ற தன்மை ஒண்ணு கூட இருக்கக்கூடாதுன்றாரு. குழந்தை குட்டி கூட இருக்கக்கூடாதுன்றாரு. அதனாலதான் அந்த தேவி வந்து அம்மன் காளி என்ன பண்ணுவாங்கன்னா அசுரனுடைய தலைய பட்டம் பண்ணி அந்த கழுத்துல இருக்கிற பிளட், அந்த பிளட் ஒரு சொட்டு கூட விடாம ஒரு சட்டியில புடிச்சுவாங்க. ஏன்னா அந்த ஒரு சொட்டு கீழே வந்தாலும் அது இன்னொரு அரக்கனா மாறிடுமா. அது பல அரக்கனா மாறிடுமா. மாறி வந்து திரும்ப இவங்களை தொல்லை பண்ணிட்டு அவங்க அப்படியே கழுத்து அறுத்து அந்த சட்டியில ஒரு சொட்டு கூட விடாம குடிச்சிட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் அம்மன் வந்து சாந்தி சாந்தி சாந்தின்னு உட்காருவாங்க. அதனால நம்ம இந்த 5 விகாரத்துல ஒண்ணுதானே இருக்குது. நான் சோம்பலா தானே இருக்கணும், அது ஒண்ணும் தப்பு இல்லை. நான் பயப்படுறேன், அது ஒண்ணும் தப்பு இல்லை. நான் கவலைப்படுறேன், அது ஒண்ணும் தப்பு இல்லை தானே, இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம பயமற்ற தன்மை இருக்கணும், தைரியமா இருக்கணும், கம்பீரமா இருக்கணும், அது மாதிரி உண்மையா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், ஞானத்தை தான் பேசணும். அப்புறம் ஆத்மா இன்னைக்கு வந்து சகோதரன் பார்வைதான் நம்ம பார்க்கணும். இந்த ஒண்ணு இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்க கூடாது. கோபம் தானே, லைட்டா சிறுசிறுப்பு தானே, இருந்தா என்ன, எல்லாருக்கும் இருக்காதா என்ன, எல்லாரும் நான் மாறிட்டாங்களா என்ன, நான் கொஞ்சம் கோவப்படுறேன் தானே, அது ஒண்ணும் தப்பு கிடையாது, சிறுசிறுப்பு தானே அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், பற்று யாருக்குதான் இல்லை அப்படின்னா நினைக்கிறோம். கொஞ்சம் ஆசைப்பட்டா என்ன, சாப்பாடு தானே, கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லாத்தையுமே
விடுபடணும். அதான் சொல்றாரு, சாதனங்கள் ஆதாரத்துல இருக்காதீங்க, தியானம் இருந்தாதான் யோகா பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ராயல் புருஷார்த்தம்ன்றாரு. தேக அபிமானம், அதனாலதான் ஃபேன் வேணும்னு கேக்குறீங்க. நீங்க ஆத்மான்னு நினைச்சு பரந்தாமத்துக்கு வர்றதுக்கு எதுக்கு ஃபேனுன்னு கேக்குறாரு பாபா. அதனால இப்ப வந்து ஆத்மான்னு புரிஞ்சு பரந்தாமத்துல இருக்க பாபாவை நினைக்கணும். இந்த தேக அபிமானத்தை விட்டுறணும்ன்றாரு. அப்போதுதான் பரமாத்மாவின் வெளிப்பாட்டிற்கு நீங்க கருவியாக ஆக முடிந்தவர்களாக இருப்பீங்க. டோட்டலா இந்த தேக அபிமானம், இந்த அப்பவித்திரத்தாவ பேரடையாளம் கூட இருக்கக்கூடாது. அப்பதான் பாபாவே நம்மளால வெளிப்படுத்த முடியும். நம்ம நம்ம முகத்துல பாபா எப்ப தெரிவாருன்னா, நம்ம இந்த தேக அபிமானம், இந்த உடல்ன்றதே நம்ம மறந்து போயிடணும். ஆத்மா உணரல டோட்டலா இருக்கணும். அப்பதான் வந்து பாபா நம்ம முகத்துல தென்படுவாரு. அப்பதான் நம்ம வந்து வெளிப்பாட்டிற்கான கருவியாக ஆக முடிந்தவர்களாக நீங்க இருப்பீங்கன்றாரு. இதுக்கான முயற்சி இப்ப நம்ம செய்யணும். ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பாபா.